அன்பார்ந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முழுக்க தமிழிலே இருக்கக்கூடிய காணொளி. இந்த முதல் அலகு, அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட், கற்பித்தல் நாட்டம், கற்பித்தல் திறன், இதை பற்றிய முழுமையான ஒரு காணொளியை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். முழுமையாக, அதாவது ஒவ்வொரு சப்ஹெட்டிங், அந்த சிலபஸில் லேட்டஸ்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஹெட்டிங், ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கு உப தலைப்பின் கீழ் சில அருமையான சிந்தனைகள், அதாவது ரொம்ப அவசியமான சிந்தனைகள், அதை ஒட்டிய சில கேள்விகள், இப்படியாக அது சென்று கொண்டிருக்கும். நிச்சயமாக இது ஒரு நீண்டதொரு காணொளியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அப்போது கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் படித்து நீங்கள் ஒரு முறை கேட்டால் கூட போதும் என்று தான் நினைக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் முழுமையாக ஒரு முறை கொடுத்து விட்டோம் என்றால் வேறு அங்கு இங்கு தேடி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே இந்த ஒரு காணொளியிலே இருக்கும் என்ற ஒரு காரணத்தால், அது உங்களுக்கு உதவி செய்யும் என்ற காரணத்தால் ஒரே காணொளியில் எல்லாவற்றையுமே நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைக்கின்றேன். இது கொஞ்சம் நீண்ட ஒரு காணொளியாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இதனால் பயனடைவீர்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். இப்போதெல்லாம் கேள்விகள் வித்தியாசமாக கேட்கப்படுகின்றன. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறார்கள், அதை மறுக்க முடியாது. ஆனால் மிகவும் உள்ளே சென்று விடுகிறார்கள். பாடத்திற்கு உள்ளாகவே பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கேள்வித்தாள் இருந்தது என்று தான் சொல்ல முடியும். 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நெட் தேர்வு, அதுவும் இப்பொழுது கேன்சல் ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள். ஒரு வகைக்கு நல்லது தான். ஆனால் அடுத்த நெட் தேர்வு வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன். இருந்தாலும் நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால், அந்த கேள்வித்தாளை நம்ம அலசி பார்த்தோம் என்று சொன்னால் எதுவும் வெளியிலிருந்து வரவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கேள்வி அமைப்பு முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது வழக்கமாக ஒரு கேள்வி கேட்பார்கள், 4 கேள்வியை ஒரே கேள்வியில வைத்து கேட்பதை போன்று அவர்கள் உள்ளே சென்று கேட்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக கமிஷன்ஸ் என்று படிக்கிறோம், கல்வி குழுக்கள், ஒவ்வொரு கல்வி குழுக்கும் ஆண்டுகள் இருக்கின்றன. வழக்கமாக இந்த கல்வி குழு எந்த ஆண்டில் என்று கேட்டால் அது ஒரு கேள்வியாக இருக்கும். இவர்கள் மேட்ச் த ஃபாலோயிங் என்று சொல்லிவிட்டு 4 கமிஷன்ஸை போட்டு 4 இயர்ஸையும் போட்டு அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக எல்லாவற்றையும் ஒரு முறை பார்ப்பது என்பது அவசியமானது என்ற காரணத்திற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு உள்ளே செல்லுகின்ற சமயத்தில் அந்த சப்ஹெட்டிங்ஸ், ஒவ்வொரு தலைப்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை கூட நாம் எளிதாக விட்டுவிட முடியாது என்ற காரணத்திற்காக உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய அணுகுமுறை எல்லாவற்றையும், அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முதல் அலகு என்று சொன்னால் முதல் அலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பற்றிய அந்த விளக்கங்களை தந்துவிட்டு அதற்கான கேள்விகள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதையும் நான் இங்கே போட்டு இருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறுவீர்கள். God bless you abundantly. Let us straight away enter into the topic. சில சமயங்களிலே டெக்னிக்கல் ப்ராப்ளமாக மைக் வேலை செய்ய மாட்டேங்கிறது, மன்னிக்கவும். இருந்தாலும் அதனால்தான் நான் அந்த வாசகங்களை சரியாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய எழுத்துக்களிலே போட்டிருக்கிறேன். ஆகவே ஒருவேளை நான் மோனாக்டிங் போல சில சமயங்களில் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. குக்கிராமத்திலே நான் ஒரு பள்ளியிலே இப்போ என்னை ரிட்டையர்ட் ஆனதால் போட்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு சில சமயங்களில் இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் வெறுமனே அந்த வார்த்தைகளை பார்த்து கூட நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஒருவேளை ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குமானால், அப்படி இருந்தால் நீங்கள் மன்னிக்கவும். வேறு ஏதாவது செய்ய முடிந்தால் நாம் செய்யலாம். மற்றபடி நீங்கள் உள்ளே சென்று நீங்கள் பயனடைய வேண்டும். எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படை கருத்தை உள்வாங்கி கொண்டிருந்தால் அது எவ்வளவு கடினமான கேள்வித்தாளாக இருந்தாலும் உங்களால் அதை சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். God bless you abundantly. Dear friends, UGC நெட் பேப்பர் 1 சமீபத்திய பாடத்திட்டம் முதல் பகுதியில் இருப்பது கற்பித்தல், கருத்து மற்றும் நோக்கங்கள். கற்பிப்பது ஒரு வழிகாட்டியாக இருப்பது போன்றது.
ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு புதிய கருத்துக்களை கற்றுக் கொடுக்கவும் அவர்களை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றார். ஆசிரியர் தகவல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் கற்றலை வேடிக்கையாகவும் மிகவும் ஆர்வமுள்ளதாகவும் இனிமையானதாகவும் மாற்றுகிறார். கற்பித்தல் கருத்து என்று பார்க்கின்ற பொழுது, கற்பித்தல் என்பது அறிவையும் திறமையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாகும். உங்களுக்கு ஒரு அருமையான விளையாட்டு கேம், ஆன்லைன் கேம் என்று வைத்துக்கொள்ளும், அது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது என்று வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதை எப்படி விளையாடுவது என்று உங்கள் நண்பருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக விதிகளை விளக்குவீர்கள், அது எவ்வாறு அந்த விளையாட்டு நடக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்டுவீர்கள். மேலும் அவர்கள் சிறப்பாக அந்த விளையாட்டிலே தேர்ச்சி பெறுகின்ற வரை அதை பயிற்சி செய்ய நீங்கள் உதவி செய்வீர்கள். கல்வியும் அதே போன்றுதான். கல்வி பாடங்களுடன் கணிதம், அறிவியல், மொழி மற்றும் பல்வேறு பாடங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு உதவுகின்றார். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வயது மற்றும் புரிந்து கொள்ளும் நிலைக்கு ஏற்ற முறைகளை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் கற்றலை ஈர்க்கக்கூடியதாகவும் மிகவும் இனிமையானதாகவும் ஆக்குகிறார்கள். எனவே மாணவர்கள் மேலும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். கற்பித்தலுடைய நோக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மாணவர்கள் கற்றுக்கொள்ள உதவுதல், அதான் முக்கியமான ஒரு நோக்கம். கற்பித்தலுடைய முக்கிய குறிக்கோள் மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவுவது. ஒரு நல்ல ஆசிரியர் கருத்துக்களை தெளிவாக விளக்கி எளிதாக புரிந்து கொள்ள உதாரணங்களை பயன்படுத்துகின்றார். அடுத்து, மாணவர்களிடத்தில் ஆர்வத்தை வளர்ப்பது. ஆசிரியர்கள் கேள்விகளை கேட்கவும் உலகத்தை பற்றி ஆர்வமாக இருக்கவும் மாணவர்களை ஊக்குவிக்கிறார்கள். கேள்விகள் கேட்பதை வரவேற்கும் சூழலை உருவாக்குகிறார்கள். அடுத்து, கற்பித்தல் என்பது திறன்களை வளர்ப்பது. மாணவர்களிடத்தில் திறன்களை வளர்ப்பது. கற்பித்தல் என்பது உண்மைகளை பற்றியது மட்டுமல்ல, இது திறன்களை பற்றியது. சிக்கலை தீர்ப்பது, விமர்சன சிந்தனை, தகவல் தொடர்பு மற்றும் குழுப்பணி போன்ற திறன்களை மாணவர்களுக்கு உருவாக்க ஆசிரியர் உதவுகின்றார். தன்னம்பிக்கையை அதிகரிப்பது. முக்கியமாக வெறுமனே நாம் அறிவை மட்டும் வளர்ப்பதில்லை, அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில மதிப்பீடுகளையும் மாணவர்களுக்கு தருகிறோம். அந்த வகையில் தன்னம்பிக்கையை அதிகரிப்பது. ஒரு மாணவனால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை பள்ளியிலே ஆசிரியர்கள் வளர்ப்பது, அதுவும் கற்பித்தலுடைய நோக்கம்தான். கற்பித்தல் என்பது உண்மையில் பற்றியது மட்டுமல்ல, செய்திகளை மட்டுமல்ல, திறன்களை பற்றியது. சிக்கலை தீர்ப்பது, விமர்சன சிந்தனை, தகவல் தொடர்பு மற்றும் குழுப்பணி போன்ற திறன்களை மாணவர்களுக்கு உருவாக்க உதவுகிறது. தன்னம்பிக்கையை வளர்ப்பது, மாணவர்கள் தங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்று தெரிந்தால் அவர்கள் முயற்சி செய்து வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளை பற்றி சொல்லிக் கொடுத்தல். அடுத்து, படைப்பாற்றலை ஊக்குவித்தல், கிரியேட்டிவிட்டி. கற்பித்தல் படைப்பாற்றலை தூண்ட வேண்டும். இது நம்மளுடைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி வெளியே சிந்திப்பது மற்றும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பது. தன் மதிப்புகளை விதைத்தல், அதாவது வேல்யூஸ். ஆசிரியர்கள் நேர்மை, மரியாதை, இரக்கம் மற்றும் பொறுப்பு போன்ற நல்ல மதிப்புகளையும் கற்பிக்கிறார்கள். ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்கு இந்த மதிப்புகள் முக்கியம். அடுத்து, எதிர்காலத்திற்கான தயாரிப்பு கற்பித்தலில் நடக்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கான தயாரிப்பு. கற்பித்தல் மாணவர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்த உதவுகிறது. இது அவர்களுடைய வயது வந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களுடன் அவர்களை சித்தப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், கற்பித்தல் என்பது மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல, தனி நபர்களாகவும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் உதவுவது. ஒரு நல்ல ஆசிரியர் தங்கள் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் மற்றும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கற்பித்தலுடைய முதன்மை இலக்கு என்ன? சில கேள்விகள், அதாவது செய்திகளை சொல்லிவிட்டு, அதாவது மிக முக்கிய கருத்துக்களை சொல்லிவிட்டு உடனே கேள்விகளுக்கு நாம் செல்வோம். ஆகவே அதை மிக எளிதாக இந்த அழகை நாம் படித்துக் கொள்வதற்கு அது துணை புரியும். கற்பித்தலுடைய முதன்மை இலக்கு என்ன? அறிவை பரப்புதல், மாணவர் ஈடுபாடு, திறன் மேம்பாடு, மதிப்பீடு. முக்கியமான இது அறிவை பரப்புதல். அறிவு என்று சொல்லும்போது எல்லாமே உள்ளே அடங்கி விடுகிறது. அறிவை பெருக்குதல் கற்பித்தல் முதன்மை இலக்கு. எல்லாமே இலக்கு என்று சொன்னால் முதன்மை இலக்கு என்று பார்க்கின்ற பொழுது அறிவை பரப்புதல்.
கற்பித்தல் முதன்மையாக அறிவை பரப்புதல், தகவல், உண்மைகள் மற்றும் கருத்துக்களை மாணவர்களுக்கு வழங்குவதை உள்ளடக்கியது. எந்த கற்பித்தல் நோக்கம் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. அறிவாற்றல் வளர்ச்சி, தாக்க வளர்ச்சி, அதாவது இந்த வேல்யூ பேஸ்டு growth என்று சொல்லுகிறோமே, தாக்க வளர்ச்சி, சைக்கோமோட்டார் வளர்ச்சி, சைக்கோமோட்டார்னா உடல் இயக்க வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. இதில் எது சரியானது என்று சொன்னால், எந்த கற்பித்தல் நோக்கம் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்தியிருந்தால் அது அறிவாற்றல் வளர்ச்சி. அறிவாற்றல் வளர்ச்சி நோக்கங்கள் விமர்சன சிந்தனை, சிக்கல் தீர்க்கும் மற்றும் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் டொமைன், அதாவது இந்த களங்கள் என்று சொல்லுவாங்க, 3 விதமான களங்கள்: காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன் என்று 3 விதத்தில், அதாவது கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய 3 களங்களை சொல்வார்கள். அதாவது மூளை செயல்பாடுகள், அது அறிவார்ந்த செயல்பாடுகள், அதைத்தான் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் என்று சொல்லுகிறோம். அடுத்து அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லுவோம், அதாவது இதயம் சார்ந்த மதிப்புகள், இரக்கம், அதாவது நல்ல குணங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு டொமைன், அதுக்கு ஒரு களம்தான் என்ன சொல்கிறோம், அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்வது. 3வதாக சைக்கோமோட்டார் டொமைன் என்று சொல்லுவோம், அதாவது உடல் இயக்க களம். உடல் இயக்கம்னா சிலவற்றை செய்து தான் பாருங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நாம் பலவற்றை நாம் செய்து பழகுகிறோம், அதிலே ஒரு செயல்திறனை அடைகிறோம், அதுவும் கற்பித்தலுடைய முக்கிய நோக்கம் தான். ஆகவே 3 டொமைன்ஸ், அதாவது 3 களங்களுமே கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும். கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் டொமைன் நோக்கங்களில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உணர்ச்சி நுண்ணறிவை உருவாக்குவதா, உடல் திறன்களை மேம்படுத்துவதா, நினைவக தக்க வைப்பை மேம்படுத்துவதா, கல்வி அறிவை பெறுதா. முக்கியமாக உணர்ச்சி நுண்ணறிவை வளர்ப்பது என்ன கேள்வி. கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் டொமைன் சொன்னால் இதயத்தை வளப்படுத்தும் அந்த களம், அஃபெக்டிவ் டொமைன் என்பதுதான் அதனுடைய உட்கருத்து. ஆகவே உணர்ச்சி நுண்ணறிவை வளர்ப்பது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள். அது அதாவது பேலன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், உணர்வுகளை சமப்படுத்துதல். உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் பச்சாத்தாபம், இரக்கம் உட்பட மனப்பான்மை, மதிப்புகள் மற்றும் உணர்ச்சி அம்சங்களை வளர்ப்பதில் இந்த பாதிக்கப்பட்ட டொமைன் என்றால் இதயம் சார்ந்த களம் என்று சொல்லலாம். இதயம் சார்ந்த அந்த களம் டொமைன் நோக்கமாக கொண்டிருக்கிறது. கற்பித்தலில் சைக்கோமோட்டார் டொமைன் முதன்மையாக எதை குறிப்பது? சைக்கோமோட்டார் உடல் இயக்கம். இப்போ படம் வரைகிறார்கள் அல்லது மிக அழகாக பிளாக் போர்டில் கரும்பலகையில் எழுதுகிறார்கள் என்றால் அது சைக்கோமோட்டார் டொமைனில் இருக்கக்கூடிய உடல் இயக்கத்திறன். ஆகவே கற்பித்தலில் சைக்கோமோட்டார் டொமைன் முதன்மையாக எதை குறிப்பிடுகிறது? உடல் திறன்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு, விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு, உணர்ச்சி நுண்ணறிவு, சமூக தொடர்பு திறன்கள். ஏற்கனவே அந்த உடல் திறன் என்று சொல்லி, உடல் இயக்கத்திறன்னா உடல் திறன்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை தான் இங்கே சொல்லுகிறோம். ஆகவே சரியான பதில் உடல் திறன் மற்றும் ஒருங்கிணைப்பு. சைக்கோமோட்டார் டொமைன், அதாவது உடல் இயக்க களம் என்பது அதனுடைய நோக்கம் உடல் திறன்கள், ஒருங்கிணைப்பு மற்றும் மோட்டார், அதாவது உடல் இருக்கக்கூடிய அந்த அவயங்களுடைய ஒழுங்கான இயக்கம், அதன் மூலமாக இருக்கக்கூடிய திறன்கள், மோட்டார் திறன்களின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது. பின்வருவனவற்றில் எது பயனுள்ள கற்பித்தலுடைய இன்றியமையாத அம்சம்? ஒற்றை கற்பித்தல் முறையை பின்பற்றுதல், நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு, நிலையான மதிப்பீட்டு நடைமுறைகள், மனப்பாடம் செய்யும் நுட்பங்கள். அதாவது எது பயனுள்ள கற்பித்தல் இன்றியமையாத? நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு, அதாவது அடாப்டபிலிட்டி. ஆசிரியர் எப்பொழுதுமே நெகிழ்வுத்தன்மை கொண்டவராக, சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்பவராக இருக்க வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தம். ஸோ அதுதான் பயனுள்ள கற்பித்தலை ஏற்படுத்தும். தான் விரும்பியதையெல்லாம் மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றல்ல, மாணவர்கள் எதை சொன்னால், எப்படி சொன்னால் அவர்கள் பயன்பெறுவார்கள் என்பதுதான் அந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு. ஆகவே பயனுள்ள கற்பித்தலுக்கு பல்வேறு கற்றல் பாணிகள், டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்டைல்ஸ் என்று சொல்லுவோம், சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ். ஸோ கற்றல் பாணிகள், கற்றல் சூழ்நிலைகள் மற்றும் மாணவர் தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுகிறது. அதை ஆசிரியர் பெற்றிருப்பார். கற்பிப்பதில் உள்ளார்ந்த உந்துதல் காரணி என்ன? இன்டர்னல் மோட்டிவேஷன் சொல்கிறது. உள்ளார்ந்த உந்துதல், அதாவது 2 விஷயம் சொல்லுகிறார்கள். இந்த வெகுமதிகள் இருக்கின்றன,
அது என்ன வெகுமதி, என்ன வெளிப்புற வெகுமதிகள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பேனா, பென்சில் அல்லது ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு ஃப்ளாஸ்கெல்லாம் வெகுமதியாக கொடுப்பது மாணவர்களுக்கு, அது வெளிப்புற வெகுமதிகள். ஆனால் உள்ளார்ந்த உந்துதல் என்று சொல்கின்ற பொழுது ஒரு செயலை அந்த செயலுடைய மகிழ்ச்சிக்காகவே செய்வது, அதுதான் உள்ளார்ந்த உந்துதல், இன்டர்னல் மோட்டிவேஷன் என்று சொல்லுவாங்க. கற்பித்தலில் உள்ளார்ந்த உந்துதல் காரணம் என்ன என்று சொன்னால் அது வெளிப்புற வெகுமதிகள் மற்றும் ஊக்கங்களா, தனிப்பட்ட ஆர்வமா, அல்லது சகாக்களின் அழுத்தம் மற்றும் போட்டியா, பெற்றோர்களை எதிர்பார்ப்பா என்று சொன்னால் தனிப்பட்ட ஆர்வம், இதை செய்வதிலே ஒரு இன்பம், இதை செய்து முடிப்பதிலே ஒரு அலாதியான ஒரு இன்பம், மகிழ்ச்சி. ஆகவே தனிப்பட்ட ஆர்வம் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். கற்பித்தலில் உள்ளார்ந்த உந்துதல், இன்டர்னல் மோட்டிவேஷன் என்பது தனிப்பட்ட ஆர்வம், அதை செய்ய வேண்டும், அதில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு வேட்கை, அதுதான் உள்ளார்ந்த உந்துதல். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். ஆகவே தனிப்பட்ட ஆர்வம் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும். உள்ளார்ந்த உந்துதல் என்பது வெளிப்புற வெகுமதிகள் அல்லது அழுத்தங்களை காட்டிலும் தனிப்பட்ட ஆர்வம் போன்ற உள் காரணியிலிருந்து உருவாகிறது. எந்த கற்பித்தல் நோக்கம் மாணவர்களுடைய குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதை உள்ளடக்கியது? எந்த கற்பித்தல் நோக்கம் மாணவர்களுடைய குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதை உள்ளடக்கியது? சமூக வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, தாக்க வளர்ச்சி, சைக்கோமோட்டார் வளர்ச்சி என்று 4 இருக்கிறது. சமூக வளர்ச்சி என்றால் குழுப்பணி என்று சொன்னாலே மற்றவர்களுடன் இணைந்து செயலாற்றுவது. ஆகவே அது சமூக வளர்ச்சி என்ற ஒரு பகுதியிலே தான் அது வரும். ஆகவே சமூக மேம்பாட்டு நோக்கங்கள் மாணவர்களுடைய தனிப்பட்ட திறன்கள், குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆகவே இது சமூக வளர்ச்சி என்பது சரியான பதிவு. அடுத்து, கற்பித்தலின் சூழலில் கல்வியியல் என்ற சொல் எதை குறிக்கிறது? கற்பித்தல், கலை மற்றும் அறிவியல், அதாவது எஜுகேஷன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். கற்பித்தல், கலை மற்றும் அறிவியல், ஆசிரியருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகள், கற்றல் பொருட்கள் மற்றும் வளங்கள், கற்றல் வளங்கள், வகுப்பறை மேலாண்மை நுட்பங்கள். இதில் சரியான பதில், அதாவது கற்பித்தலின் சூழலில் கல்வியல் என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் கற்பித்தல் என்பது கலை மற்றும் அறிவியலை குறிப்பிடுகிறது. அதாவது கற்பித்தல் கலை மற்றும் அறிவியலில் பயன்படுத்தப்படும் முறைகள், உத்திகள் மற்றும் அணுகுமுறைகளை குறிக்கிறது. இது மிக சரியான கேள்வி, அடிக்கடி இதை கேட்டிருக்கிறார்கள். கற்பித்தலில் கலை என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் என்பது படைப்பாற்றல் நிறைந்தவராக இருப்பார். ஒவ்வொரு ஆசிரியரும் படைப்பாற்றலே வேறுபடுவார். ஆகவேதான் கற்பித்தலை கலை என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரே பாடத்தை வேறு ஆசிரியர் எடுக்கிறார்கள் சொன்னால் ஒவ்வொருவருக்கும் சில அணுகுமுறைகள் இருக்கும். அவரவர்களுடைய பாணியிலே எடுப்பார்கள், அவர்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய படைப்பாற்றலே எடுப்பார். அது கலை என்று சொல்லுகிறோம். அறிவியல் என்று சொன்னால் எந்த ஒரு ஆசிரியரும் சில நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். அறிவியல் ரீதியான நுட்பங்கள், அதை இன்டராக்டிவ் அப்ரோச், தெரிஞ்சதிலிருந்து தெரியாத நோக்கி என்பது ஒரு உத்தி, ஒரு கற்பித்தல் முறை, கற்பித்தல் உத்தி. ஆகவே அதையும் பயன்படுத்த வேண்டி இருப்பதால் கற்பித்தல் என்பது கலை மற்றும் அறிவியல், அதாவது படைப்பாற்றல் மற்றும் கற்பித்தல் முறைகள், உத்திகள் என்பதை நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். அதுதான் சரியான பதில். கற்பித்தல் கலை மற்றும் அறிவியல், அதைத்தான் என்ன சொல்கிறோம், கல்வியல் என்ற சொல் குறிக்கிறது, அதாவது எஜுகேஷன் என்ற சொல். எந்த அணுகுமுறை மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாட்டில் செயலில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது? இது ஒரு தத்துவ ரீதியான ஒரு கேள்வி. அணுகுமுறை என்பது தத்துவ அணுகுமுறை. கட்டுமானவாதம், அதாவது மைண்ட் கிரியேட்ஸ் நாலேஜ், அதுதான் கட்டுமானவாதம். ஸ்ட்ரக்சரலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். நடத்தைவாதம் பிஹேவியரலிசம். அறிவாற்றல் இன்டலெக்சுவல் எபிலிட்டி, மனிதநேயம் ஹியூமன்னஸ், மனிதநேயம். இதில் எந்த அணுகுமுறை மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாட்டில் செயலில் ஈடுபடுதல் அப்படின்னு சொன்னால் அது ஆக்கவியல் அல்லது கட்டுமானவாதம். ஆக்கவியல் அதாவது அறிவை உருவாக்கி கொள்ள முடியும், அதுதான் அதனுடைய கருத்து. ஆக்கவியல் என்பது செயலில் ஈடுபாடு, செயல் ஈடுபாடு கொண்டிருப்பதால் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அந்த ஆக்கவியல் அல்லது கட்டுமானவாதம். ஆகவே ஆக்கவியல் என்பது செயலில் ஈடுபாடு, விமர்சன சிந்தனை மற்றும் மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் ஆகியவற்றை வலியுறுத்த, அதாவது மாணவர்களே அறிவை சமைத்து கொள்ள முடியும் என்று சொல்வதுதான் இந்த
கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரலிசம் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்று சொல்லக்கூடிய அமைப்புவாதம், கட்டுமானவாதம் அல்லது ஆக்கவியல். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். அடுத்து கற்பித்தலில் வேறுபட்ட அறிவுறுத்தலுடைய முதன்மை நோக்கம் என்ன? டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் என்று சொல்வார்கள். பலதரப்பட்ட மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் அறிவுறுத்துவது. ஆகவே கற்பித்தல் வேறுபட்ட அறிவுறுத்தலுடைய முதன்மை நோக்கம் என்ன? 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்பித்தல், தரப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறைகளை செயல்படுத்துதல், மதிப்பீட்டு அதிர்வெண்ணை அதிகப்படுத்துதல், தத்துவார்த்த அறிவில் மட்டுமே கவனம் செலுத்தும். அதுவே பல்வேறு மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்பித்தல் தான் இந்த வேறுபட்ட கற்பித்தல், வேறுபட்ட அறிவுறுத்தல், டிஃப்ரென்ஷியேட்டட் லேர்னிங், டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் என்று சொல்வார்கள். வேறுபட்ட கற்பித்தல். ஆகவே வேறுபட்ட அறிவுறுத்தல் தனிப்பட்ட மாணவர்களுடைய தனிப்பட்ட கற்றல் பாணிகள், திறன்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்றவாறு கற்பித்தல் முறைகளை தனிப்பயனாக்குவதை நோக்கமாக கொண்டது. மாணவர்களுக்கு முழு பயனாக்குவதை அது நோக்கமாக கொண்டிருக்கிறது. அடுத்து இதை முடித்து விட்டோம். முதலில் இருக்கக்கூடிய அடிப்படை, அதாவது அவனுடைய நோக்கம், அதனுடைய இயல்புகள், கற்பித்தலுடைய இயல்புகள் என்பதை சொல்லிவிட்டு அதை பற்றிய கேள்விகளை கேட்டோம். இப்பொழுது கற்பித்தல் நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். கற்பித்தல் நிலைகள், பண்புகள் மற்றும் தேவைகள், இதுவும் அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 2வது பகுதி. கற்பித்தல் என்பது ஒருவர் மற்றவர்களுக்கு விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உதவுவது. பள்ளிகள், வீடுகள் மற்றும் சமூகங்கள் போன்ற பல இடங்களில் கற்பித்தல் நடைபெறுகிறது. கற்பித்தலில் வெவ்வேறு நிலைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த பண்புகள், அதற்கேற்ற பண்புகள் மற்றும் தேவைகளை கொண்டிருக்கின்றன. கற்பித்த நிலைகளே 2 பகுதிகளாக சொல்வார். சில சமயங்களில் அந்த ஸ்டேஜஸ், குழந்தை பருவ கல்வி, குமரப்பருவ கல்வி என்ற அந்த கற்பித்த நிலைகளை அது ஒரு குறிப்பிட்ட கோணத்திலே சொல்லலாம். இன்னொரு கோணம் மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல், அதாவது நினைவு நிலை மற்றும் புரிந்து கொள்ளும் நிலை அல்லது பிரதிபலிப்பு நிலை என்று இன்னொரு வகையாக சொல்லலாம். அதில் முக்கியமானது 2வது தான். இருந்தாலும் இதையும் நாம் கற்றுக்கொள்வது தவறல்ல. கற்பித்தல் வெவ்வேறு நிலைகளில் நடக்கலாம். முக்கிய நிலைகள் ஆரம்ப குழந்தை பருவ கல்வி. இப்பொழுது அதை மாற்றிவிட்டார்கள். 3 முதல் இப்பொழுது 7ஆம் வகுப்பு வரைக்குமே எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளி என்று இப்பொழுது 2020 புதிய கல்விக் கொள்கையிலே மாற்றியிருக்கிறார்கள், நமக்கே தெரியும். அடுத்து ஆரம்ப கல்வி. சுமார் 6 முதல் 12 வயது வரை நான் இதுவரைக்கும் இருந்ததை நான் சொல்லுகிறேன். சுமார் 6 வயது முதல் 12 வயதான குழந்தைகள் கற்பித்தல். இதுவும் மாறி போய்விட்டது. இங்கு வாசிப்பு, எழுதல், கணிதம் போன்ற மேம்பட்ட திறன்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இடைநிலை கல்வி என்பது 12 முதல் 18 வயது வரையிலான பதின் பருவத்திற்கு கற்பித்தல். பதின் பருவத்தினருக்கு, அதாவது குமர பருவத்தினருக்கு கற்பித்தல். இந்த நிலை பாடங்களை இன்னும் ஆழமாக கற்பிப்பது மற்றும் உயர்கல்வி அல்லது வேலைக்கு அவர்களை தயார்படுத்துவது. அப்புறம் உயர்கல்விகள், கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களிலே கற்பித்தல். அங்கு பெரியவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் சிறப்பு அறிவு மற்றும் திறன்களை கற்றுக்கொள்ளுதல். கற்பித்தலுடைய சிறப்பியல்புகள். கற்பித்தல் சில முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. அவை பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒன்று, தொடர்பு. மாணவர்கள் தாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆசிரியர்கள் தெளிவாக தொடர்பு, அதாவது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் என்று சொல்லுகிறோமே, அந்த தகவல் தொடர்பு கொள்ள வேண்டும். இதில் தெளிவாக பேசுதல், காட்சிகளை பயன்படுத்தாத வீடியோஸ், காட்சிகளை பயன்படுத்துதல் மற்றும் நட்பு ரீதியான கற்றல் சூழலை உருவாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும். அடுத்து பொருந்தக்கூடிய தன்மை. நல்ல ஆசிரியர்கள் வெவ்வேறு மாணவர்களுடைய தேவைகள் மற்றும் திறன்களை பூர்த்தி செய்ய அவர்களின் கற்பித்தல் பாணியை சரி செய்ய முடியும். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் சொந்த வழியில் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அடுத்து பொறுமை. கற்பித்தலுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். குறிப்பாக மாணவர்கள் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள போராடும் போது மாணவர் புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, பல முறை அவர் இருக்க வேண்டும். பொறுமையான ஆசிரியர் பல முறை மற்றும் வெவ்வேறு வழிகளிலே செய்திகளை விளக்க வேண்டும். பேரார்வம், பேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பேரார்வம் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். சிறந்த ஆசிரியர்களுக்கு தாங்கள் கற்பிப்பதில் ஆர்வம் உண்டு. அவர்கள் தங்கள் மாணவர்களுடைய வெற்றியை பற்றி உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறார்கள் மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். வெரி சாரி, பவர் கட் ஆகிவிட்டது. திரும்பவும் நான் just a minute.
இப்பொழுது மீண்டும் வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். சிறந்த ஆசிரியர்களுக்கு தாங்கள் கற்பிப்பதில் அவர்களுக்கு ஆர்வம் உண்டு. அவர்கள் தங்கள் மாணவர்களுடைய வெற்றியை பற்றி உண்மையிலே அக்கறை கட்டுகிறார்கள். கற்றலுக்கான தேவைகள். ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க சில விஷயங்கள் அவசியம். கல்வி மற்றும் பயிற்சி, கற்பித்தல் முறைகள், குழந்தை உளவியல் மற்றும் அவர்கள் கற்பிக்கும் பாடங்கள் பற்றி ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் புலமை பெற்றிருக்க வேண்டும். கற்பிக்கும் பாடத்திலே அவர்கள் பெரும்பாலும் முறையான கல்வி திட்டத்தை முடிக்க வேண்டும். அதாவது குவாலிஃபிகேஷன் சொல்கிறோமே அது, மற்றும் கற்பித்தல் சான்றிதழ்கள் எல்லாம் பெற வேண்டும். மாணவர்களுடைய புரிதல். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுடைய திறன்கள், பின்னணிகள் மற்றும் கற்றல் பாணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாணவர்களுடைய தேவைக்கேற்ப பாடங்களை வடிவமைக்க உதவுகிறது. அடுத்து பயனுள்ள தொடர்பு. கருத்துக்களை தெளிவாக விளக்குவது மற்றும் மாணவர்களுடைய கேள்விகள் மற்றும் கவலைகளை கேட்பது முக்கியம். பயனுள்ள தகவல் தொடர்பு கற்றல் செயல்முறையை சீராகவும் ஈடுபாட்டோடும் செய்ய உதவுகிறது. அடுத்து தொடர்ச்சியான கற்றல். கற்பித்தல் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே நல்ல ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டு மேம்படுத்துகிறார்கள். அவர்கள் புதிய கற்பித்தல் முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் புதுப்பித்த நிலையிலே இருக்கிறார்கள். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், இது நினைவாற்றல், புரிதல் மற்றும் கற்பித்தலுடைய பிரதிபலிப்பு நிலை என்று வேறு கோணத்திலே இந்த நிலை கற்றல் நிலைகளை பார்க்கலாம். இதுதான் முக்கியமானதும் கூட. நினைவாற்றல் நிலை, புரிதல் நிலை, கற்பித்தலுடைய பிரதிபலிப்பு நிலை, ரிஃப்ளெக்டிவ் ஃபேஸ் என்று சொல்வார்கள். அதுவே கல்வி என்பது சமூகத்தினுடைய முக்கிய அங்கம். பல்வேறு களங்களில் வெற்றி பெற தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் மனப்பான்மைகளை தனிநபர்களுக்கு வழங்குவதன் மூலம் எதிர்காலத்தை கற்பித்தல் வடிவமைக்கிறது. சிறந்த கற்றல் விளைவுகளுக்கு பயனுள்ள கற்பித்தல் முக்கியமானது. மேலும் கற்றல் செயல்முறையை மேம்படுத்துவதற்கு நினைவாற்றல், புரிதல் மற்றும் கற்பித்தலுடைய பிரதிபலிப்பு நிலைகள் ஆகியவை எவ்வாறு முக்கியமானது என்பதை நாம் பார்ப்போம். கற்றல் மற்றும் கற்பித்தலில் நினைவாற்றல் என்பது ஒரு கற்றல் நிலை. நினைவாற்றல் என்பது கற்றலுடைய அடித்தளம், மிக அடிப்படையான ஒரு பல சமயங்களிலே இந்த மெமரி என்பதை பரிகசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஈவன் பல்கலைக்கழக கல்வியிலே கூட நினைவாற்றல் என்பது முக்கியமான ஒன்று. அதை எந்த காலத்திலும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் அதுதான் கற்றலுடைய அடித்தளம். நினைவாற்றல் கற்றலுடைய அடித்தளம். இது குறியாக்கம், சேமித்தல் மற்றும் காலப்போக்கில் தகவல்களை மீட்டெடுப்பதை உள்ளடக்கியது. அதாவது புரிந்து கொள்ளுதல், அதாவது வரக்கூடிய செய்திகளை சேமித்தல், மனதிலே சேமித்தல், காலப்போக்கில் தகவல்களை எப்பொழுது தேவையோ அதை மீட்டெடுப்பதை உள்ளடக்கியது. இது அறிவை திறம்பட செயலாக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவசியம். கற்பித்தலின் பின்னணியில் நினைவகத்தினுடைய வழிமுறைகளை புரிந்து கொள்வது, தக்க வைத்தல் மற்றும் நினைவுபடுத்தல் ஆகியவற்றை எளிதாக்கும் அறிவுறுத்தல், கற்பிக்கும் உத்திகளை வடிவமைப்பதில் கல்வியாளர்களுக்கு இந்த படிப்பு இந்த நிலை உதவுகிறது. குறியாக்கம் மற்றும் நினைவகம். குறியாக்கம் என்பது தகவல்களை நினைவகத்தில் சேமிக்கக்கூடிய வடிவமாக மாற்றுவதற்கான ஆரம்ப செயல்முறை. குறியாக்கம்னா சிம்பலிசம், லாங்குவேஜ் சிம்பலிசம் என்று சொல்கிறார். அதை எவ்வாறு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் குறியாக்கம். காட்சி கருவிகள், கதை சொல்லல் மற்றும் குரூப்ஸ் போன்ற பயனுள்ள கற்பித்தல், அதாவது குழு கற்பித்தல் போன்ற பயனுள்ள கற்பித்தல் உத்திகள் நினைவக தக்க வைப்பை மேம்படுத்தும். பல்வேறு உணர்வு உள்ளீடுகளை வழங்குவதன் மூலம் குறியாக்கத்தை மேம்படுத்துகிறது. அடுத்து சேமிப்பு மற்றும் நினைவகம். சேமிப்பகம் என்பது குறிப்பிடப்பட்ட தகவலை காலப்போக்கில் பராமரிப்பதை குறிக்கிறது. எந்த நேரத்துக்கு தேவையோ அதை நமது மனதிலிருந்து அது திரும்ப ஞாபகத்திற்கு வருகிறது. அதைத்தான் சேமிப்பு மற்றும் ஸ்டோரேஜ் என்று சொல்லுவோம். ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி. திரும்ப செய்தல், பயிற்சி செய்தல் மற்றும் துண்டித்தல் ஆகியவை கல்வியாளர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தும் நுட்பங்கள். மதிப்பீடுகள் மற்றும் நடைமுறை பயன்பாடுகளின் போது எதிர்கால மீட்டெடுப்பிற்காக தகவல் தக்க வைப்பதை உறுதி செய்கிறது. அடுத்து மீட்டெடுப்பு மற்றும் நினைவகம், ரெட்ரீவல் ஆஃப் மெமரி என்று சொல்வாங்க. ரெட்ரீவல் என்றால் மீட்டெடுத்தல். எப்பொழுது தேவையோ அது உள்ளத்திலிருந்து அது வெளிவருகிறது. அந்த செய்தி ஞாபகம், நினைவு. மீட்டெடுப்பு என்பது சேமிக்கப்பட்ட தகவல்களை தேவைப்படும் போது திரும்ப பெறுவதுதான் மீட்டெடுப்பு, ரெட்ரீவல் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆக்கப்பூர்வமான சீரமைப்பு கற்பித்தல் மதிப்பீட்டோடு ஒத்துப்போகிறது.
கற்பித்த பொருள் நிஜ வாழ்க்கை பயன்பாடுகளை பிரதிபலிக்கும் விதத்தில் மதிப்பிடப்படுவதை உறுதி செய்வதன் மூலம் பயனுள்ள மீட்டெடுப்பை எளிதாக்க உதவுகிறது. கற்றல் மற்றும் கற்பித்தலில் புரிதல் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ற இதுவரைக்கும் மெமரி என்பதை பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் கற்றல் மற்றும் கற்பித்தல் புரிதல் அதனுடைய அர்த்தம் என்ன? புரிதல் என்பது வெறும் மனப்பாடத்திற்கு அப்பாற்பட்டது. இது புரிதல் பயன்பாடு மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவற்றை உள்ளடக்கியது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. புரிதல் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம் என்றால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், ஏதாவது ஒரு சூழலில் பயன்படுத்துவது. அது மட்டுமல்ல, விமர்சன சிந்தனையும் அந்த புரிதல் என்பது ஏற்படுத்தும். ஆகவே இது முக்கியமான ஒன்று. புரிதல் என்பது வெறும் மனப்பாட கருத்து அல்ல, மனப்பாடத்திலிருந்து வரக்கூடிய கருத்து அல்ல. இது பயன்பாடு மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஒரு ஆசிரியருடைய பங்கு மாணவர்களை ஒரு ஆழமான புரிதலை நோக்கி வழிநடத்துவது, அவர்கள் அறிவை இணைக்கவும் பல்வேறு சூழல்களில் அதை பயன்படுத்தவும் உதவுகிறது. இந்த புரிதலே பல வகை இருக்கிறது. கருத்தியல் புரிதல்லே பல வகைகள். கருத்தியல் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஐடியாஸ். கருத்தியல் புரிதல் என்பது ஒரு விஷயத்தின் அடிப்படையிலான அடிப்படை கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளை புரிந்து கொள்வதை உள்ளடக்குகிறது. கொஞ்சம் உள்ளே செல்கிறோம், அது நல்லது. ஏனென்றால் இப்போ கேள்விகள்லாம் இப்படி வருகின்றன என்பதால் புரிதலுக்குள்ளேயே சென்று சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஆகவே தான் புரிதல் என்பது கருத்தியல் புரிதல். கருத்தியல் புரிதல் என்பது ஒரு அடிப்படையான கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளை புரிந்து கொள்வதை உள்ளடக்குகிறது. அடுத்து, ஊடாடும் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவதன் மூலமும் விவாதங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் நிஜ உலக காட்சிகளுடன் கருத்துக்களை தொடர்புபடுத்துவதன் மூலமும் ஆசிரியர்கள் கருத்தியல் புரிதலை வளர்க்க முடியும். என்ற கருத்து என்பதே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்று சொல்லலாம். புரிந்து கொள்ள முடியாத சிம்பல் தான், குறியீடு தான் மொழி என்பது. ஆகவே அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பல்வேறு கற்பித்தல் முறைகளை ஒரு ஆசிரியர் ஊடாடும் கற்பித்தல் முறைகள் என்றால் என்ன? இன்டராக்டிவ் டீச்சிங், அதாவது பரஸ்பர தகவல். ஆசிரியர் மாணவர்களோடு உரையாடுகிறார், மாணவன் ஆசிரியர் உரையாடுகிறார், அதான் ஊடாடும் கற்பித்தல். அப்புறம் விவாதங்களை ஊக்குவிப்பதன் மூலம் நிஜ உலக காட்சிகள், அதாவது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த எடுத்துக்காட்டுகளின் மூலமாக கருத்துக்களை தொடர்புபடுத்துவதன் மூலம் ஆசிரியர் கருத்தியல் புரிதலை வளர்க்க முடியும். அடுத்து, நடைமுறை புரிதல், ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நடைமுறை புரிதல் என்பது அறிவை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்ற அறிவை உள்ளடக்கியது. கற்பித்தல் செயல்பாட்டில் சிக்கலை தீர்க்கும் நடவடிக்கைகள், சோதனைகள் மற்றும் வழக்கு ஆய்வுகளை இணைப்பதன் மூலம் ஆசிரியர்கள் செயல்முறை புரிதலை எளிதாக்க முடியும். ஆகவே இது ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவோம். கற்பித்தல் செயல்பாட்டில் சிக்கலை தீர்க்கும் நடவடிக்கைகள், சோதனைகள் அதாவது தேர்வுகள் மற்றும் வழக்கு கேஸ் ஸ்டடீஸ், அதாவது அங்கங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் இணைப்பதன் மூலம் ஆசிரியர்கள் செயல்முறை புரிதலை, அந்த ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய செயல்முறை புரிதலை எளிதாக்க முடியும். அடுத்து, மெட்டாகாக்னிட்டிவ் புரிதல் என்று சொல்வது, அதாவது தன்னுடைய சிந்தனை பற்றியே சிந்தனை செய்வது தான் மெட்டாகாக்னிட்டிவ் புரிதல் என்பது. அதாவது மெட்டாகாக்னிட்டிவ் புரிதல் என்பது ஒருவருடைய கற்றல் செயல்முறையை கண்காணித்து ஒழுங்குபடுத்தும் திறனை குறிக்கிறது. அவராகவே ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார். ஒரு மாணவர் தன்னுடைய அந்த கற்றல் செயல்முறையை கண்காணித்து ஒழுங்குபடுத்தும் திறனை அவர் பெற்றுக்கொள்வதுதான் இந்த மெட்டாகாக்னிட்டிவ் புரிதல். பிரதிபலிப்பு, இலக்கு அமைத்தல் மற்றும் சுய மதிப்பீடு ஆகியவற்றை ஊக்குவிப்பதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பழக்கத்தை வளர்ப்பதன் மூலம் மாணவர்கள் அறிவாற்றல் திறன்களை வளர்க்க ஆசிரியர்கள் உதவுகிறார்கள். அடுத்து, மூன்றாவது நிலை ரொம்ப முக்கியமானது, ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் என்று சொல்வார். கற்பித்தலுடைய பிரதிபலிப்பு நிலை. இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அதாவது சிக்கலை தீர்க்கும் திறன், ஆனால் மிக மிக உயர்ந்த ஒரு அறிவுத்திறன் என்று சொல்வதுதான் இந்த பிரதிபலிப்பு நிலை. இந்த பிரதிபலிப்பு நிலை தான் ஒரு மாணவனை பிற்காலத்தில் மிகச் சிறந்தவனாக மாற்றுகிறது. ஆக பிரதிபலிப்பு கற்பித்தல் என்பது ஒருவருடைய சொந்த கற்பித்தல் நடைமுறைகளுடைய சிந்தனை மிக்க பகுப்பாய்வை உள்ளடக்கியது. பிரதிபலிப்பு கற்பித்தல் என்பது ஒருவருடைய சொந்த கற்பித்தல் நடைமுறைகளுடைய சிந்தனை மிக்க பகுப்பாய்வை உள்ளடக்கியது. ஆக ஒரு ஆசிரியரே தான் படித்த அந்த செய்திகளை, தகவல்களை எல்லாம் ஒன்று திரட்டி இணைத்து அலசி ஆராய்ந்து தொகுத்து இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை மிக்க பகுப்பாய்வு. இது அறிவுறுத்தல் முறைகளை மேம்படுத்துவதையும் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
கல்வியாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த கல்வி முறையினுடைய தொடர்ச்சியான வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான அங்கம். ரிஃப்ளெக்டிவ் ஸ்டேஜ். பொதுவாக கல்லூரி மாணவர்கள் இதை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்வார். அதாவது உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளியில் இருக்க வரை இந்த மெமரி அண்டர்ஸ்டாண்டிங் என்பது, அது அண்டர்ஸ்டாண்டிங் நிலை என்பது ஹைஸ்கூலில் இருக்கும். உயர்நிலை பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒன்று படித்த ஒன்றை பயன்படுத்துவது என்ற ஒரு சாதாரண நிலை. ஆனால் இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்று சொல்லக்கூடிய இந்த முறையானது, பிரதிபலிப்பு நிலையானது பெரும்பாலும் கல்லூரி மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு திறன் என்று சொல்வார். அதனால்தான் இந்த நெட் தேர்வையெல்லாம் இந்த சுய பிரதிபலிப்பு மூலமாகத்தான் நமக்கு கேள்விகளை கேட்கப்படுகின்றன. நாம இன்று ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து விட்டோ சில செய்திகளை கேட்டு விட்டோ வந்துவிட முடியாத தேர்வு. அதை நாம் உள்ளே சென்று அந்த தலைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கி அல்லது அதை பகுப்பாய்வு செய்து தொகுத்து இப்படியெல்லாம் செய்துவிட்டு வந்தால்தான் நெட் தேர்வு என்பதே சாத்தியமாகும். ஏனென்றால் இது பிரதிபலிப்பு நிலையை கொண்டிருப்பது. இதுதான் வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் என்ற காரணத்தால், சிறந்த கல்வியாளரை உருவாக்கும் என்ற காரணத்தால் இது முக்கியமான ஒரு நிலை, கற்பித்தல் நிலையாக கருதப்படுகிறது. சுய பிரதிபலிப்பு என்பது சுய பிரதிபலிப்பு கல்வியாளர்களே அவர்களுடைய கற்பித்தல் முறைகள், மாணவர்களுடான தொடர்புகள் மற்றும் வகுப்பறை மேலாண்மை ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய ஊக்குவிக்கிறது. பலம் மற்றும் மேம்பாட்டிற்கான பகுதிகளை கண்டறிவதன் மூலம் ஆசிரியர் தங்கள் மாணவர்களுடைய தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய அவர்களுடைய அணுகுமுறைகளை மாற்றியமைக்க முடியும். அடுத்து மாணவர் கருத்து மற்றும் தழுவல், அதாவது அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய தழுவல். மாணவர் கருத்து, மாணவர்களுடைய கருத்துக்களை இணைப்பது, கற்பித்தல் செயல்முறை மாணவர்கள் கருத்துக்களை இணைப்பது அவசியம். அடாப்டபிலிட்டி, அதாவது ஆசிரியர் சில கற்பித்தல் உத்திகளை கொண்டு செல்வார். ஆனால் அந்த இடத்திற்கு மாணவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய அந்த தழுவல், அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழும் தன்மை ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். அதான் மாணவர் கருத்து மற்றும் தழுவல் என்று சொல்லுகிறோம். கற்பித்தல் செயல்முறையில் மாணவருடைய கருத்துக்களை இணைப்பது அவசியம். கருத்துக்களை தீவிரமாக தேடுவதன் மூலம் கல்வியாளர் மாணவருடைய முன்னோக்குகளை புரிந்து கொள்ளலாம், அவருடைய கற்பித்தல் பாணியை மாற்றி அமைக்கலாம். மேலும் ஈடுபாடும் பயனுள்ள கற்றல் சூழலை உருவாக்க முடியும். அடுத்து தொழில் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, 2 முறை வளர்ச்சி என்று போடுகிற மேம்பாடு, growth and development, professional growth and development, professional development. தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சியில் ஈடுபடுவது பிரதிபலிப்பு கற்றலுக்கு அடுத்து, அதாவது ஆன்கோயிங் லேர்னிங், தொடர்ந்து கற்றல், சாகும் வரை கற்றல் என்று கூட சொல்லலாம். அது தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சியில் ஒரு ஆசிரியர் ஈடுபடணும். பட்டறைகளில் கலந்து கொள்வது, செமினார்ஸ் போன்ற பட்டறைகளில் கலந்து கொள்வது, மேம்பட்ட பட்டங்களை தொடர்வது, அதாவது பிஏட்டோடு நிற்காமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது எம்ஏ எம்எஸ்சிக்கெல்லாம் செல்வது, அது சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் ஒரு ஆசிரியர் இருந்து கொண்டே செய்வது, மேம்பட்ட பட்டங்களை தொடர்வது மற்றும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் போக்குகளுடன் புதுப்பித்த நிலையில் இருப்பது கல்வியாளர்கள் தங்கள் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்துவதற்கும் மாணவர் கற்றல் அனுபவங்களை மேம்படுத்துவதற்கான வழிகள். ஆகவே முடிவுரையாக என்ன சொல்கிறோம் என்றால், நினைவாற்றல், புரிதல் மற்றும் பிரதிபலிப்பு கற்பித்தல் ஆகியவை கல்வி செயல்பாட்டின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அம்சங்கள். இவற்றை பிரித்து பார்க்க முடியாது, எல்லாமே தேவை. ஒரு கல்லூரி மாணவனுக்கு நினைவாற்றல் என்பது முக்கியம். கல்லூரிக்கு சென்று விட்ட காரணத்தால் புரிதல், பிரதிபலிப்பு கற்றல் இருந்தால் போதும் என்று நினைத்து விட முடியாது. ஆகவே இந்த 3மே ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் அது இருக்கும், இணைக்கப்பட்ட அம்சங்களாக இருக்கும். அவை ஒவ்வொன்றும் பயனுள்ள கற்றல் அனுபவங்களை வடிவமைப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கின்றன. நினைவக குறியாக்கம், சேமிப்பு மற்றும் மீட்டெடுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பது, கருத்தியல், நடைமுறை மற்றும் மெட்டாகாக்னிட்டிவ் புரிதல், அதாவது தன்னைத்தானே தன்னுடைய சிந்தனையை தானே சிந்தனை செய்து தன்னுடைய செயல்முறையை தானே சிந்தித்து பார்த்து மெட்டாகாக்னிட்டிவ் புரிதல் மற்றும் பிரதிபலிப்பு கற்பித்தல் நடைமுறையில் ஈடுபடுவது ஆகியவை கல்வியின் தரத்தை நிச்சயமாக கணிசமாக பாதிக்கலாம். நினைவாற்றல் செயல்முறைகளை பற்றிய ஆழமான புரிதல் மற்றும் பிரதிபலிப்பு கற்பித்தலுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் கல்வியாளர்கள் தங்கள் கற்பித்தல் முறைகளை தொடர்ந்து செம்மைப்படுத்துவதால் கல்வி நிலப்பரப்பு மேம்படுகிறது. கற்பவர்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இது பயனளிக்கிறது. சில கேள்விகளை நாம் முன்வைப்போம். கீழ்கண்டவற்றில் எது ஆசிரியரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையை சிறப்பாக விவரிக்கிறது? ஆசிரியரை மையமாக கொண்ட டீச்சர் சென்டர்டு டீச்சிங்.
அது சிறப்பாக விவரிக்கிறது என்று சொன்னால், தகவலினை முதன்மை ஆதாரமாக ஆசிரியர் மீது கவனம் செலுத்துகிறது. பல மாணவர் பங்கேற்பு மற்றும் விசாரணை அடிப்படையிலான கற்றலை வலியுறுத்துகிறது. ஒத்துழைப்பு மற்றும் குழு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது. மாணவர் நலன்கள் மற்றும் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. சரியான பதில் என்னவாக இருக்க முடியும்? எது ஆசிரியர் மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையை சிறப்பாக விவரிக்கிறது என்று சொன்னால், தகவல்களின் முதன்மை ஆதாரமாக ஆசிரியர் மீது கவனம் செலுத்துகிறது. அதாவது தகவலுடைய முதன்மை ஆதாரமே ஆசிரியர் மையமாக கொண்ட அணுகுமுறையில் ஆசிரியரே தகவல் வழங்கும் மற்றும் கற்றல் செயல்முறையை வழிநடத்தும் மைய அதிகாரமாக திகழ்கிறார். ஆகவே எது சரியான பதில்? ஏ என்பது என்ன? தகவலின் முதன்மை ஆதாரமாக ஆசிரியர் மீது கவனம் செலுத்துவதுதான் இந்த ஆசிரியர் மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறை. அடுத்து, ஆக்கப்பூர்வமான கற்பித்தலுடைய முக்கிய பண்பு என்ன? ஆக்கப்பூர்வமான எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் முக்கிய பண்பு முன்னறிவு மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியமளித்த ஆக்கப்பூர்வமான கற்பித்தல். அதாவது செய்திகளை அன்றாட வாழ்க்கை நேஜோடு ஏன் தன்னுடைய அனுபவத்தையும் கூட சேர்த்து மாணவர்களுக்கு கற்பித்தல் என்பதுதான் இந்த ஆக்கப்பூர்வமான கற்பித்தல். ஆகவே முன்னறிவு மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, கற்றல் மற்றும் புரிதலை எளிதாக்குவதற்கு மாணவர்களுடைய முன்னறிவு மற்றும் அனுபவங்களை கட்டி எழுப்புவதை ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் வலியுறுத்துகிறது. அதாவது மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முன்னறிவை கொண்டு புதிய கருத்துக்களை அவர்களுக்கு போதிப்பது, இதைத்தான் இது ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் வலியுறுத்துகிறது. எந்த அளவிலான கற்பித்தலில் விமர்சன சிந்தனை முக்கிய பங்கு வகிக்கிறது? நிச்சயமாக பகுப்பாய்வு நிலை. எந்த அளவிலான கற்பித்தல் விமர்சன சிந்தனை? பகுப்பாய்வு நிலை. பகுப்பாய்வு நிலை விமர்சன சிந்தனையானது பகுப்பாய்வு மட்டத்திலே வலியுறுத்தப்படுகிறது. மாணவர்கள் தகவல்களை பகுப்பாய்வு செய்கிறார்கள், சிந்தனைகளை மதிப்பீடு செய்கிறார்கள் மற்றும் சான்றுகள் மற்றும் தர்க்கத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார்கள். வேறுபட்ட அறிவுறுத்தல், அதாவது டிஃபரன்ஷியேட்டட் டீச்சிங் என்று சொல்லுகிறோமே, பலதரப்பட்ட மாணவர்களுக்கு பலவாறாக போதித்தல். வேறுபட்ட அறிவுறுத்தலில் ஆசிரியர்கள் பின்வருவனவற்றில் எதற்கு இடமளிக்கும் வகையில் அறிவுறுத்தலை மாற்றுகிறார்கள்? மாணவர்களுடைய பன்முக கற்றல் தேவை, அதைத்தான் வேறுபடுத்த கற்பித்தல் என்று சொல்லுகிறார். பன்முக கற்றல் தேவைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு வகுப்பிலே மிகச்சிறந்த மாணவர்களுக்கு, அறிவில் சிறந்த மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அறிவாற்றல் உள்ள, இந்த ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அறிவாற்றல், சில பேர் மந்த புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அப்படி பலதரப்பட்ட மாணவர்களுக்கு ஏற்றவாறு பன்முக கற்றல் தேவைகள் அங்கே அவசியமாகிறது. ஆகவே பன்முக கற்பித்தல் ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டியதுதான் பதில். ஆகவே மாணவர்களுடைய மாறுபட்ட கற்றல் தேவைகள், ஒரு வகுப்பறையில் மாணவர்களுடைய பல்வேறு கற்றல் தேவைகள் மற்றும் பாணிகளுக்கு ஏற்றவாறு கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவது உள்ளடக்கியது. பின்வருவனவற்றில் மாணவர்களை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையினுடைய சிறப்பியல்பு எது? மாணவர்களை மையமாக கொண்ட கற்பித்தல், அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்டு டீச்சிங் என்று சொல்லுகிறோமே, அது மாணவ சென்டர் என்று சொல்லும்போது மாணவ சுயாட்சி மற்றும் செயலில் பங்கேற்பு, அதைத்தான் சொல்லுகிறோம். மாணவ சுயாட்சி மற்றும் செயலில் பங்கேற்பு என்பது மாணவர்களை மையமாக கொண்ட கற்பித்தல். அதாவது அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தல், மாணவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து கற்றுக்கொள்ளுதல், மாணவர் சுயாட்சி மற்றும் செயலில் பங்கேற்க செய்தல், அதுதான் அவனுக்கு மிகச்சிறந்த கற்றலை தரும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மாணவ சுயாட்சி மற்றும் செயலில் பங்கேற்பு மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையில் மாணவர்கள் தங்கள் கற்றலில் அதிக தன்னாட்சி மற்றும் கற்றல் செயல்பாட்டில் தீவிரமாக பங்கேற்கின்றனர். ஆகவே அவர்கள் மிகுந்த பயன்படுகிறார்கள் என்பது முக்கியமான ஒன்று. அவர்களாகவே ஒன்றை சிந்தித்து படித்து அதில் புலமை பெறுகின்ற பொழுது அது நிச்சயமாக வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறது. அதைத்தான் நாம் இந்த மாணவர் கற்றல் முறையில் பார்க்கிறோம். நான் இந்த சுதந்திரம், ஆட்டோனமி என்று சொல்லுகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் தன்னாட்சி மற்றும் கற்றல் செயல்பாடு. நடைமுறை சூழலில் அறிவை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய கற்பித்தல் நிலை என்ன? நடைமுறை சூழலில் அறிவை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய கற்பித்தல் நிலை, அதனால் விண்ணப்ப நிலை அல்ல. விண்ணப்பம் என்று பயன்பாட்டு நிலை, அதாவது அப்ளிகேஷனை விண்ணப்பம் என்று மொழிபெயர்த்து, அது உண்மை அல்ல. பயன்பாட்டு நிலை. பயன்பாட்டு நிலை என்பது நடைமுறை சூழ்நிலைகளில் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் கருத்துக்களை பயன்படுத்துவதற்கும் அறிவு மற்றும் புரிதலை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. பயனுள்ள கற்பித்தலுக்கு பின்வருவனவற்றில் எது தேவை? பயனுள்ள கற்பித்தலுக்கு பின்வருவனவற்றில் எது தேவை? உள்ளடக்கத்தை மனப்பாடம் செய்தால் என்றால் சப்ஜெக்ட் மாஸ்டரி,
அதாவது பாடத்தில் புலமைவது, உள்ளடக்கத்தை மனப்பாடம் செய்தல், வலுவான வகுப்பறை ஒழுக்கம், பல்வேறு கற்றல் பாணிகளை புரிந்து கொள்வது, தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றுதல். அவை பயனுள்ள கற்பித்தலுக்கு மிக முக்கியமானது பல்வேறு கற்றல் பாணிகளை புரிந்து கொள்வது. ஆசிரியர் டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்டைல்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட கற்றல் பாணிகளை புரிந்து கொள்வது பயனுள்ள கற்பித்தலுக்கு உதவும். பல்வேறு கற்றல் பாணிகளை பற்றிய புரிதல் மற்றும் வெவ்வேறு கற்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அறிவுறுத்தல்களை கற்பிப்பதை தேவைப்படுத்துகிறது இது. அடுத்து, கற்பித்தலில் மதிப்பீட்டு செயல்முறையினுடைய முக்கியமான அம்சம் என்ன? எவாலுவேஷன். கற்பித்தலில் மதிப்பீட்டு செயல்முறையினுடைய எவாலுவேட்டிவ் ஃபங்க்ஷன், மதிப்பீட்டு செயல்பாடு, எவாலுவேட்டிவ் ஃபங்க்ஷன். அதனுடைய முதன்மையான அம்சம் என்ன? மனப்பாடம் செய்வதை மட்டும் மதிப்பீடு செய்தல், கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல், அகநிலை மதிப்பீடுகளை மட்டுமே நம்பியிருப்பது, மாணவருடைய கருத்தை புறக்கணித்தல். நல்ல கேள்வியை நன்றாக புரிந்து கொள்வது. இது போன்ற உள்ளே சென்று கேட்கக்கூடிய கேள்விகள் இன்று அதிகமாக இருக்கின்றன என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே ஏதோ மேலோட்டமாக படிப்பது மட்டுமல்லாமல் சற்று உள்ளே சென்று அதில் இருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் உள்வாங்கினால் மட்டுமே இப்பொழுது நெட் தேர்வில் எல்லாம் நாம் தேர்ச்சி என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நடந்து முடிந்த அந்த கேள்வித்தாள் வழியாக அறிகின்றோம். அவ்வளவு, அதாவது நேரமே போதாது. நிச்சயமாக ஒருவேளை ஒரு பேராசிரியர் கூட அதை செய்ய வேண்டும் என்றால் நேரம் போதாது. நிச்சயமாக உடனுக்குடனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருந்தது. அந்த கணக்கீடுகள் என்றெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அதாவது கற்பித்தல் மதிப்பீட்டு செயல்முறை முக்கியமான அம்சம் என்பதை கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தால் முக்கியம். அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறது, அதனுடைய அவுட்கம்ஸ் விளைவுகள் இருக்கிறது, ரெண்டையும் இணைத்தல். கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல். கற்றல் நோக்கங்கள் நிறைவேறுகின்றன என்பதை பார்ப்பதற்குத்தான் இந்த தேர்வுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. அதுதான் கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல். கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல் பயனுள்ள மதிப்பீடு கற்றல் நோக்கங்களுடன் சீரமைக்கிறது மற்றும் மாணவர்கள் விரும்பிய முடிவுகளை எவ்வாறு சிறப்பாக சாதித்துள்ளனர். அதாவது படித்தத்தை எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகிறார்கள் அவுட்கம், அதனை மதிப்பீடு செய்வது, அந்த நோக்கத்தோடு அந்த அவுட்கம், அந்த விளைவு சேர்ந்து செல்கிறதா என்பதை பார்த்தேன். எந்த அளவிலான கற்பித்தல் அறிவை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. எந்த அளவிலான கற்பித்தல் அறிவை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. அறிவை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பது என்பது எதில்? தொகுப்பு நிலை. அதாவது என்ன சொல்லுவோம், அனாலிசிஸ், சிந்தசிஸ் என்று சொல்லுகிறோமே, அதுதான். அனாலிசிஸ்னால் பகுப்பாய்வு செய்தல், சிந்தசிஸ்னால் ஒன்று சேர்த்தல். எந்த அளவிலான கற்பித்தல் அறிவை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பது, அதாவது சிந்தசிஸ், அதாவது பலவற்றை படித்து அதை தொகுத்து சொல்லுதல் என்று சொல்லுகிறோமே, அதுதான் இது. அறிவு நிலை, புரிதலை, தொகுப்பு நிலை. தொகுப்பு நிலை புதிய கருத்துக்களை, யோசனைகளை உருவாக்க அறிவை ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. கற்பித்தலில் சாரக்கட்டு எதை கொள்வதில் முக்கியமான ஒரு கருத்து. சாரக்கட்டு என்பது ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம். அப்படின்னா என்னன்னா, உதவி செய்த மாணவர்களுக்கு, அதாவது முடியாத மாணவர்களோடு பக்கத்திலே நின்று அவர்களை தூக்கி விடுதல் அப்படின்றத இந்த சாரக்கட்டு. சாரக்கட்டு ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை, தமிழில் மொழிபெயர்த்தா அது சாரக்கட்டு. அதாவது கட்டடங்களை நாம் கட்டுகின்ற பொழுது அருகிலேயே அந்த மரத்திலான ஏணிகள்லாம் செய்து கட்டியிருப்பார். அது சாரக்கட்டு. ஏனென்றால் அந்த சாரக்கட்டு வழியாக அந்த கட்டடங்கள் எழுப்பப்படுகின்றன. அதே போன்று இந்த ஸ்கேஃபோல்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியருடைய ஆதரவின் காரணமாக இயலாத மாணவர்கள், கற்றலிலே பின்தங்கிய மாணவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். ஓரளவிற்கு ஒரு நிலையை அடைந்த பிற்பாடு மாணவர்கள், ஆசிரியர்கள் அந்த உதவியிலிருந்து மீண்டு வரலாம். அதாவது அந்த உதவியை நிறுத்தி கொள்ளலாம். ஓரளவிற்கு அவர்கள் அடைய வேண்டிய நிலை அடைந்து விட்டார்கள் என்றால் அந்த சாரக்கட்டு கட்டுவது, அதாவது கட்டணம் கட்டி முடித்தவுடன் சாரக்கட்டை அவிழ்த்து விடுவதை போன்று உதவியை நிறுத்தி விடலாம். அதான் இந்த ஸ்கேஃபோல்டிங் என்று சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான கருத்து. இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே கற்பித்தலில் சாரக்கட்டு, ஸ்கேஃபோல்டிங் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது இதை மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் போது ஆதரவையும் வழிகாட்டலையும் வழங்குகிறது. சாரக்கட்டு என்பது மாணவர்கள் புதிய திறன்கள் அல்லது அறிவை வளர்க்கும் போது அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலை வழங்குவதை உள்ளடக்கியது. அடுத்து ஏறத்தாழ அந்த முதல் பகுதியை நாம் முடித்து விட்டோம். இரண்டாவது பகுதிக்கு செல்கிறோம்.
ஒருவேளை நாம் இந்த 2 பகுதிகளோடு நிறுத்திவிட்டு 2வது காணொளி பார்க்கலாம் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கே நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன. திடீரென்று இன்டர்நெட் வேலை செய்ய மாட்டேங்கிறது, அல்லது பவர் கட் ஏற்படுகிறது. அதற்கு நிமித்தமாக இந்த 2 விஷயங்களை இன்று பார்ப்போம், முடிந்த வரைக்கும் பார்ப்போம். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதோடு நிறுத்திவிட்டு மீண்டும் தொடருவோம், அடுத்த காணொலியில் தொடரும். கற்றவருடைய பண்புகள் இதில் இந்த 2வது ஏரியாவில் இது இருக்குது. முதல்ல கற்றவருடைய பண்புகள், இளமை மற்றும் வயது வந்தோர் கற்பவர்கள், தனிப்பட்ட வேறுபாடு இதெல்லாம் இருக்கிறது. இளம் பருவத்தினுடைய கற்றல் பண்புகள், கல்வியாளர்களுக்கும் கல்வி கொள்கை வகுப்பாளருக்கும் பயனுள்ள மற்றும் வடிவமைக்கப்பட்ட கல்வி உத்திகளை வடிவமைக்க இளம் பருவத்தினுடைய கற்றல் பண்புகளை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. இளமை பருவம் என்பது பல உடல், அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக மாற்றங்களால் வகைப்படுத்தப்படும் வளர்ச்சியுடைய ஒரு முக்கியமான கட்டம். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், கற்றவருடைய பண்புகள், இளமை மற்றும் வயது வந்தோர் கற்பவர்கள், தனிப்பட்ட வேறுபாடு இருக்கின்றன. இளம் பருவத்தினுடைய கற்றல் பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது கல்வியாளர்களும் கல்வி கொள்கை வகுப்பாளரும் பயனுள்ள மற்றும் வடிவமைக்கப்பட்ட கல்வி உத்திகளை வடிவமைக்க இளம் பருவத்தினுடைய கற்றல் பண்புகளை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இளமை பருவம் என்பது பல உடல், அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக மாற்றங்களால் வகைப்படுத்தப்படும் வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான கட்டம். இந்த மாற்றங்கள் இளம் பருவத்தினர் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் கல்வி அனுபவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கணிசமாக பாதிக்கிறது. ஆகவே இதை பற்றி நாம் இதில் பார்க்க இருக்கின்றோம். இளமை பருவம் என்பது குழந்தை பருவத்திற்கும் முதிர் வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைக்கால காலம். இளமை பருவம் என்பது அது ஒரு பொதுவாக 10 முதல் 19 வயது வரை இருக்கும். அதாவது இது குமரப்பருவம் என்று கூட சொல்லலாம். இளமை பருவம் குமரப்பருவம். இது குழந்தை பருவத்திற்கும் முதிர் வயதுக்கும், அந்த அடல்ட் பர்சன் என்று சொல்கிறோம், அந்த முதிர் வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைக்கால காலம். பொதுவாக 10 முதல் 19 வயது வரை இருக்கும். இந்த கட்டம் உடல், அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக களங்களிலே குறிப்பிடத்தக்க மாற்றங்களால் குறிக்கப்படுகிறது. கல்வியாளர்கள் அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் கற்றலை திறம்பட ஆதரிக்கும் கல்வி சூழலை உருவாக்குவதற்கு இளம் பருவத்தினுடைய தனித்துவமான பண்புகளை புரிந்து கொள்வது அவசியம். முதலில் அறிவாற்றல் வளர்ச்சி, சுருக்க சிந்தனை மற்றும் பகுத்தல் எவ்வாறு இந்த இளம் பருவம் அல்லது குமர பருவத்தில் நடக்குது. சுருக்க சிந்தனை அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், அதாவது கொஞ்சம் கஷ்டமான, அதாவது அன்பு என்றால் என்ன என்று ஒரு 5 வயது பிள்ளைகிட்ட கேட்க முடியாது. இந்த அறிவாற்றல் வளர்ச்சி யாருக்கு இருக்கும்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு 15 வயது 18 அன்பு என்றால் சொன்னால் ஒருவேளை அவன் அதை சிந்தித்து அவன் சொல்லுவான். அது சுருக்க சிந்தனை. அதாவது அன்பு என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகளால் வாழ்க்கை அனுபவத்தால் உணர்ந்து அது அன்பு என்றால் இதுதான் என்று ஒரு வரையறையை ஒரு மாணவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது சுருக்க சிந்தனை, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். இளமை பருவத்தில் தனிநபர்கள் சுருக்கமாகவும் தர்க்க ரீதியாகவும் சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் கற்பனையான மற்றும் துப்பறியும் பகுத்தறிவில் இன்டாக்டிவ் ஆர் டிடக்டிவ் ரீசனிங் என்று சொல்லுகிறோமே, அது கற்பனையான மற்றும் துப்பறியும் பகுத்தறிவு என்று சொன்னால் அதுதான் பகுத்தறிவில் ஈடுபடலாம். சிக்கலான கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகளை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு அதிக திறன் இருக்கும். 15 வயதுலலாம் அது ஏற்படும். அடுத்து மெட்டாகாக்னிஷன். இளம் பருவத்தினர், இந்த மெட்டாகாக்னிஷன் குமர பருவத்தினர் என்பவர்கள் மெட்டாகாக்னிஷன் இளம் பருவத்தில் தங்கள் சிந்தனை செயல்முறைகளை அதிக அளவில் அறிந்து கொள்வதுடன் அவர்களுடைய கற்றல் உத்திகளை அவர்களே திட்டமிடவும், கண்காணிக்கவும் மற்றும் மதிப்பீடு செய்யவும் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அறிவாற்றல் திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆகவேதான் இந்த 11, 12ஆம் வகுப்பிலெல்லாம் அதிக செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் என்று நிறைய நடைமுறை அறிவை பெற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகளை 11, 12ஆம் வகுப்பிலே கொடுக்கிறார்கள். இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களே கற்றல் உத்திகளை திட்டமிட வேண்டும், கண்காணிக்க வேண்டும், மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வு அவருடைய கற்றலை சுயாதீனமாக சுதந்திரமாக கற்கும் திறனை மேம்படுத்தும். அவர்களாகவே எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கல்லூரிகளை சென்றால் அவர்களே தங்களை பராமரித்து தங்களை ஒழுங்குபடுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அதை ஏற்படுத்தும். சுயமாக அதை அவர்களுக்கு கற்றலை ஒழுங்குபடுத்துது. அடுத்து விமர்சன சிந்தனை. பதின்பருவ மூளையானது, அதாவது குமர பருவத்தின் மூளையானது விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வுக்கு முதன்மையானது. அவர்கள் தகவல்களை கேள்வி கேட்கிறார்கள், ஆதாரங்களை மதிப்பீடு செய்கிறார்கள், மேலும் தகவலறிந்த கருத்துக்களை உருவாக்குகிறார்கள்.
அவர்களை மேலும் பகுத்தறியும் கற்றவர்களாக மாற்றிக்கொள்கிறார். அது முக்கியமான. அடுத்து சமூக மற்றும் உணர்ச்சி காரணிகள். இந்த வயதிலே சமூக மற்றும் உணர்ச்சி காரணிகள் எவ்வாறு இருக்கிறது? சகாக்களுடைய செல்வாக்கு, நண்பர்களுடைய செல்வாக்கு, அதாவது ஒரே வயதினருடைய செல்வாக்கு. இளம் பருவத்தில் தங்கள் சகாக்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. சக உறவுகள், கற்றல், கல்வி தேர்வுகள் மற்றும் கல்வி அமைப்புக்குள் நடத்தை பற்றி அவருடைய அணுகுமுறைகளை பாதிக்கிறது. நேர்மையான சக தொடர்புகள் கல்வி ஈடுபாடு மற்றும் ஊக்கத்தை ஊக்குவிக்கிறது. அடுத்து அடையாள உருவாக்கம், அதாவது ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதெல்லாம் சொல்லுகிறோம். ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன், அடையாள உருவாக்கம், சுய அடையாளத்தை உருவாக்கி கொள்வது. தான் யார், தன்னுடைய இந்த உலகத்தில் தான் யார் என்பதை சொல்லக்கூடிய அந்த அடையாள உருவாக்கம். இளமை பருவம் என்பது அடையாள ஆய்வுக்கான ஒரு நேரம். இப்பொழுதுதான் அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி, அதாவது தன் அடையாளம் என்பது உருவாகக்கூடிய ஒரு நேரம். இளமை பருவம் என்பது அடையாள ஆய்வுக்கான நேரம். கற்றவர்கள் சமூகத்தில் தங்களுடைய இடம், அவர்களுடைய மதிப்புகள் மற்றும் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அவர்களின் அடையாள உணர்வு அவருடைய கல்வி இலக்குகள் மற்றும் தேர்வுகளை பாதிக்கிறது. அடுத்து உணர்ச்சி கட்டுப்பாடு. இளம் பருவத்தில் உணர்ச்சி ரீதியான ஒழுங்குமுறை திறன்களை வளர்ப்பதில் ஈடுபட வேண்டும். ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை ஆசிரியர்கள் வழங்குகிறார். உணர்ச்சி கட்டுப்பாடு. இளம் பருவத்தில் உணர்ச்சி ரீதியான ஒழுங்குமுறை திறன்களை வளர்ப்பதில் ஈடுபடுகிறார்கள். உணர்ச்சிகளை நிர்வகிக்கும் திறன் அவர்களுடைய கவனம், நினைவகம் மற்றும் ஒட்டுமொத்த கற்றல் அனுபவத்தை பாதிக்கிறது. அதாவது உணர்ச்சிகளை சமநிலையிலே வைத்து கொண்டக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய அறிவாற்றலில் சிறப்பாக கவனம், நினைவகம், ஒட்டுமொத்தமான கற்றல், தேர்ச்சி இவற்றிலெல்லாம் சிறந்திருப்பார்கள். உணர்ச்சிகளை நிர்வகிக்கக்கூடிய திறன் இல்லாத மாணவர்கள் பல்வேறு வகையான துன்பத்திற்கு, அலைக்கழிப்புக்கு உள்ளார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. உணர்ச்சியை நிர்வகிக்கும் திறன் அவருடைய கவனம், நினைவு, ஒட்டுமொத்த கற்றல் அனுபவத்தை பாதிக்கிறது. இந்த உணர்ச்சிகரமான மாற்றங்களை திறம்பட வழிநடத்த அவர்களுக்கு உதவ பள்ளிகள் வழிகாட்டலையும் ஆதரவையும் வழங்க வேண்டும். அதுக்கு முதல்ல முயற்சி, உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற உந்துதல் இருக்க வேண்டும். அதாவது உள்ளுக்குள்ளேயே அவர்களுக்கு ஒரு ஏக்கம், ஒரு வெறித்தனம் இருக்க வேண்டும். வளர வேண்டும், வாழ வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கு, உள்ளார்ந்த ஆவல். வெளிப்புற உந்துதல், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், ஆசிரியரிடமிருந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், வெளிப்புற உந்து இரண்டு இருக்கும். ஆகவே அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இளமை பருவத்தில் கற்பவர்கள் உள்ளார்ந்த உள்ளாசைகள், ஆர்வங்கள் மற்றும் வெளிப்புற வெகுமதிகள், அழுத்தங்கள், தூண்டுதல் காரணிகளால் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்றார்கள். நிச்சயத்தன்மை மற்றும் பங்கேற்பை, அதாவது தாங்கள் படிப்பதிலே நிச்சயத்தன்மை மற்றும் பங்கேற்பை மேம்படுத்த இந்த உந்துதல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை திறமையான கல்வியாளர்கள் புரிந்து கொண்டு அதை மாணவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அடுத்து சுயாட்சி மற்றும் கட்டுப்பாடு, இண்டிபெண்டன்ஸ். சுயாட்சி என்பது இண்டிபெண்டன்ஸ், அட்டானமி என்று சொல்வார். சுதந்திரமாக கற்றல், எந்த விதமான வற்புறுத்தலுக்கும் இல்லாமல் படிப்பது நல்லது, இதை கற்றுக்கொள்வது எனக்கு நல்லது என்ற நிலையிலே கற்றுக்கொள்வது சுயாட்சி மற்றும் கட்டுப்பாடு. இளம் பருவத்தினர் தங்கள் கற்றல் அனுபவத்தின் மீது சுயாட்சி மற்றும் கட்டுப்பாட்டை நாடுகிறார்கள். அவர்கள் தங்கள் கல்வி தொடர்பான தேர்வுகள் மற்றும் முடிவுகளை எடுக்கும் திறனை மதிக்கிறார்கள். முடிவெடுக்கும் செயல்முறைகளில் அவர்களை ஈடுபடுத்துவது ஊக்கத்தை அதிகரிக்கும். அவர் நீ எதை படிக்கிறாய் என்று இன்றெல்லாம் பெற்றோர்கள் விவரமாக இருக்கிறார்கள். மாணவர்களை யாரும் வற்புறுத்தவில்லை அந்த காலத்தில் இருந்தது போல. நீ எதை படித்தால் நல்லதோ அதை எடுத்து படி என்று சொல்லக்கூடிய, அவர்களாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை எல்லாம் இன்று பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் தருவது அவர்களுக்கு ஊக்கத்தை நிச்சயமாக அதிகரிக்கும். அடுத்து பொருத்தம் மற்றும் பொருள். இளம் பருவத்தினர் வாழ்க்கை மற்றும் ஆர்வங்களுடன் தொடர்புடைய கற்றல் மிகவும் ஊக்கமளிக்கிறது. பாடத்திட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை நிஜ உலக பயன்பாடுகளுடன் இணைக்க ஆசிரியர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது விஷயத்தை பற்றிய ஆழமான புரிதலையும் பாராட்டையும் அவர்கள் வளர்க்க வேண்டும். அது பொருத்தம், அதாவது சொல்லிக் கொடுப்பது, கற்பித்தல் என்பது வாழ்க்கையோடு பொருந்துவதாக இருப்பது, பொருள் பொதிந்ததாக, வாழ்க்கைக்கு பொருளை தருவதாக இருப்பது, அதான் பொருத்தம் மற்றும் பொருள் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்த அடையாள உருவாக்கம், சமூக அடையாளம் என்று ஒன்று இருக்கிறது. இளம் பருவத்தினர் பாலினம், இனம், கலாச்சாரம் மற்றும் சமூக பொருளாதார பின்னணி போன்ற காரணிகளை உள்ளடக்கிய தங்கள் சமூக அடையாளங்களை ஆராய்கின்றார்கள். உள்ளடக்கிய மற்றும் ஆதரவான கற்றல் சூழலை உருவாக்குவதற்கு அவர்களுடைய சமூக அடையாளத்தை புரிந்து கொள்வது. உள்ளடக்கிய என்று சொல்லும்போது அனைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆதரவான கற்றல் சூழல். இது இந்த சமூக அடையாளத்தை புரிந்து, சமூகத்தில் எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு பயணிப்பது, எவ்வாறு எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது. அடுத்து கல்விசார் அடையாளம், சில பாடங்கள், திறன்கள் அல்லது கல்வி
பாத்திரங்களை அடையாளம் கண்டுகொள்வதன் மூலம், கல்வி நிலைகளை அடையாளம் கண்டுகொள்வதன் மூலம் இளம் பருவத்தினர் தங்கள் கல்வி அடையாளத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு நேர்மறையான கல்விசார் அடையாளத்தை வளர்ப்பது கல்வி தொடர்களில் வெற்றி வருவதற்கு சொந்தமான உணர்வையும் ஊக்கத்தையும் ஊக்குவிக்கிறது. கல்விசார் அடையாளம், ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டி, எஜுகேஷனல் ஐடென்டிட்டி. நான் எங்கே இருக்கிறோம், என்ன படிக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாடத்தினுடைய கடினத்தன்மை எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்கள் சிறப்பை எய்துவார்கள். இந்த கல்விசார் அடையாளம் என்பது அவர்களுக்கு தேவை. எந்த வகுப்பில் இருக்கிறோம், அவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லுது. அடுத்து கற்றல் பாங்குகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்று இதை சொல்லுகிறோம். அதாவது 3 விதமான லேர்னிங் ஸ்டைல்ஸ். ஆடிட்டரி லேர்னர்ஸ் என்று சொல்வார்கள். செவித்திறன், அதாவது கேட்பதை கொண்டே படித்து விடுவார்கள் சில பேர். அவர்களுக்கு எதையும் காண்பிக்க வேண்டாம், அல்லது அவர்களை ஏதாவது செய்ய வைக்க வேண்டாம். சும்மா வெறுமனை கேட்பதை கொண்டே, ஆசிரியர் சொல்வதை கொண்டே அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அது செவித்திறன், அது ஒரு கற்றல் பாங்கு. அடுத்து காட்சி என்று சொல்லுவாங்க, காட்சித்திறன். சில பேர் செவித்திறனோ அல்லது இயக்கவைகளோ இருக்காது. அதாவது ஒன்றை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ அல்லது கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இருக்காது. ஒன்றை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அது காட்சித்திறன். இன்னொன்று இயக்கவியல் கற்றவர்கள், எதையும் செய்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் உடல் இயக்கவியல் கற்றவர்கள். ஆகவே 3 வகையான லேர்னிங் ஸ்டைல்ஸ், கற்றல் பாங்குகள் இருக்கின்றன. செவித்திறன், காட்சித்திறன், இயக்கவியல் திறன் என்ற 3ஐ பார்க்கிறோம். பிற வயதினரை போலவே இளம் பருவத்தினர் வெவ்வேறு கற்றல் பாணிகளை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் ஆசிரியர்களுக்கு சொல்லப்படுகிறது பல வகையான, எப்பொழுதுமே இந்த லெக்சர் மெத்தட் என்று இல்லாமல் சிலவற்றை காண்பிக்க வேண்டும், சிலவற்றை அவர்களை செய்ய வைக்க வேண்டும் என்பதெல்லாம் இதனுடைய நிதி. ஏன்னா அந்தந்த ஸ்டைல் கற்றல் பாணியிலே இருப்பவர்கள் எளிதாக கற்றுக்கொள்வார். ஒரே வகுப்பிலே பலதரப்பட்ட கற்றல் பாங்குகள் உள்ள மாணவர்கள் இருப்பார்கள் என்பதை ஆசிரியர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அந்த கற்றல் செயல்பாடுகளை அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்து கூட்டு மற்றும் சுயாதீன கற்றவர்கள், அதாவது கொலாபரேட்டிவ் இண்டிபெண்ட் லேர்னர்ஸ். 2 கூட்டு குழு கற்றல் அல்லது தனிப்பட்ட படிப்பிற்கான அவருடைய விருப்பத்தில் இளம் பருவத்தினை வேறுபடுகிறார். கூட்டு மற்றும் சுயாதீனமான, அதாவது சுதந்திரமான கற்றலுக்கான வாய்ப்புகளை வழங்குவது பல்வேறு கற்றல் பாணிகளுக்கு இடமளிக்கும். இளமை பருவத்தில் கற்பவருடைய குணங்களை புரிந்து கொள்வது அவருடைய அறிவாற்றல், சமூக, உணர்ச்சி மற்றும் ஊக்க தேவைகளை பூர்த்தி செய்யும் பயனுள்ள கல்வி அனுபவங்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாகும். இளம் பருவத்தினர் தனித்துவமான குணாதிசயங்கள் மற்றும் வளர்ச்சி நிலையில் கொண்ட ஒரு தனித்துவமான ஒரு குழு. இது கற்றலுக்கான அவருடைய அணுகுமுறையை பாதிக்கிறது. கல்வியாளர்கள் மற்றும் கல்வி முறைகள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்றி அமைக்க வேண்டும் மற்றும் உருவாக வேண்டும். அதைத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 செய்து கொண்டிருக்கிறது. இளம் பருவத்தினருக்கு அவர்களுடைய கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சிறந்த சூழல் இருப்பதை உறுதி செய்கிறது. இந்த குணாதிசயங்களை அங்கீகரித்து பாராட்டுவதன் மூலம் வாழ்க்கையின் இந்த முக்கியமான கட்டத்தில் பயனுள்ள கற்றல், ஈடுபாடு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஊக்குவிக்கும் உத்திகளை கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் வடிவமைக்க முடியும். சில கேள்விகளை நாம் முன்வைப்போம். இளம் பருவத்தினுடைய பொதுவான அறிவாற்றல் வளர்ச்சி பண்பு எது? அதாவது குமரப்பருவத்தினுடைய பொதுவான அறிவாற்றல் வளர்ச்சி பண்பு எது என்ற சுருக்க சிந்தனை ஏற்கனவே சொன்னோம். அதாவது காங்கிரீட் ஸ்டேஜிலிருந்து அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டேஜுக்கு சென்று விடுகிறார்கள். அன்பு என்றால் என்ன என்று ஒரு முதல் வகுப்பு மாணவன் கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. ஒரு படத்தை வைத்துக்கொண்டு, அருமையான குடும்பத்தை கொண்டு, மகிழ்ச்சியான குடும்பத்தை வைத்துக்கொண்டு அவனுக்கு அன்பு என்றால் என்பதை நாம் ஒரு குறியீடாக சொல்ல முடியுமே ஒழிய ஒரு அனுபவமாக சொல்ல முடியும். ஆனால் 15 வயது நிரம்பிய ஒரு குமர பருவத்தின் மாணவனுக்கு இது சுருக்க சிந்தனை. அன்பு என்று சொன்னால் அவனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தன்னுடைய வார்த்தைகள் அன்பு என்றால் என்ன என்று அவனால் சொல்ல முடிந்தால் அதுதான் சுருக்க சிந்தனை, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். இளம் பருவத்தில் இந்த கட்டத்தில் அவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக சுருக்கமாக சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள். உறுதியான யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள். இந்த வயதில் இளம் பருவத்தினுடைய முக்கிய சமூக பண்பு எது? அடையாளம் மற்றும் ரோல் கன்ஃபியூஷன் என்று சொல்வார். அந்த வயதில் எதை செய்ய வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்கக்கூடாது. குழப்பம் இருக்கும், நிறைய பேர் சரியான வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் ரோல் கன்ஃபியூஷன் என்ற ஒரு விஷயம் அங்கு வருகிறது. அதாவது இளம் பருவத்தினுடைய சமூக பண்பு எது என்று சொன்னால் அடையாளம் மற்றும் ரோல்
கன்ஃபியூஷன், பங்கு குழப்பம். அந்த வயதில் அது இருக்கும். குமரப்பருவத்தினரே சொல்லுவார்கள், நிறைய பிரச்சனை நிறைந்த பருவம் தான் குமரப்பருவத்தினர். இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள். இளம் பருவத்தினர் தங்களை பற்றிய நிலையான உணர்வை வளர்த்து கொள்வதற்கும் தெளிவான அடையாளத்தை உருவாக்குவதற்கும் போராடுகிறார். மற்றவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்கிறார். இது ஒரு முக்கிய சமூக பண்பு. இளமை பருவத்தில் உணர்ச்சி வளர்ச்சியின் எந்த அம்சம் முக்கியமானது? உணர்ச்சி கட்டுப்பாடு, உணர்ச்சி நுண்ணறிவு, உணர்ச்சி நிலைத்தன்மை, உணர்ச்சி நிறைவு. அந்த வயதில் இள வயதில் உணர்ச்சி கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம். அதனால்தான் சொல்வார்கள், ஒரு மாணவன் 19 வயது வரைக்கும் அவன் கட்டுப்பாட்டோடு அவன் இருந்து விட்டான் என்று சொன்னால், தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவன் படித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அவன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்வார். அதாவது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொந்தரவு, உணர்வு சிக்கல்கள் இல்லாமல் அல்லது வெளிப்புற தொந்தரவுகள் இல்லாமல் ஒரு மாணவன் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து அறிய வேண்டியவற்றை அடைந்து 19 வயது வரைக்கும் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவனது வெற்றிக்கு யாரும் தடை போட முடியாது என்று சொல்வார். ஆகவே இளம் பருவத்தினர் தங்கள் உணர்ச்சிகளை திறம்பட புரிந்து கொள்வதில் மற்றும் நிர்வகிப்பதில் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். உணர்ச்சி ஒழுங்குமுறையை அவர்களுடைய வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக மாற்றுகிறார்கள். அடுத்த கேள்வி, வாலிப மொழி வளர்ச்சியின் சிறப்பில். வாலிபம்னா அடல்ட் லாங்குவேஜ். விரைவான சொற்களஞ்சியம், சுருக்க மொழியின் பயன்பாடு அதிகரிப்பது, தொடரியல் சிக்கலானது குறைவது, உருவங்களுடைய வரையறுக்கப்பட்ட பயன்பாடு. அது முக்கியமானது. இந்த வயசில் சுருக்க மொழியினுடைய பயன்பாடு அதிகரிப்பது ரொம்ப முக்கியமான. அதாவது லாங்குவேஜ், அந்த அப்ஸ்ட்ராக்ட் லாங்குவேஜ் என்பதை இந்த வயதிலே புரிந்து கொள்கிறார். அந்த வாலிப மொழி வளர்ச்சி தான். அதாவது அடுத்து அடாலசன்ஸ், குமரப்பருவத்திலிருந்து வாலிப வயதுக்கு செல்லுகிறார்கள். அந்த சமயத்தில் வாலிப வயதில் இருக்க வேண்டிய அந்த மொழி வளர்ச்சி இப்பொழுது அவர்கள் வளர தொடங்குகிறது என்பதுதான் முக்கியமான ஒரு சிறப்பு இயல்பு. அதாவது சுருக்க மொழியினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது இந்த இளம் பருவத்திலே. இளம் பருவத்தினுடைய எந்த அறிவாற்றல் திறன் கணிசமாக வளரும்? துப்பறியும் திறன் என்று சொல்லுவது டிடக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ்னா துப்பறியும், அதாவது உதாரணங்களை கொண்டு ஒரு உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறனை ஒரு 15 வயது 16 வயது நிரம்பிய ஒரு மாணவன் பெற்றுக்கொள்கிறான். தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்கள் வாயிலாக ஒரு உண்மையை அவன் கண்டுகொள்கிறான். அதைத்தான் துப்பறியும் காரணம், டிடக்டிவ் ரீசனிங் என்று சொல்கிறோம். ஆகவே இளம் பருவத்தில் இந்த அறிவாற்றல் திறன் கணிசமாக இருக்கும். இளம் பருவத்தினர் பொதுவான அறிக்கைகள் மற்றும் கொள்கைகளிலிருந்து துப்பறியும் பகுத்தறிவு மூலம் தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறனை வளர்த்துக்கொள்வது ஒரு குறிப்பிடத்தக்க அறிவாற்றல் திறன். இளமை பருவத்தில் குறிப்பிடத்தக்க உளவியல் பண்பு எது? ட்ரஸ்ட், முன்முயற்சி. ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, முன்முயற்சி, தொழில், அடையாள நெருக்கடி. அடையாள நெருக்கடி உண்டு. அதாவது ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது சிறு வயதிலிருந்து அவன் பெரியவனாகின்றான், இன்னும் பெரியவன் ஆகிவிடவில்லை. ஆகவே அந்த சமூகம் எப்படி அவனை வழிநடத்துகிறது, அல்லது பெற்றோர்களே அவனுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் அவனுக்கு ஒரு அடையாள நெருக்கடியை தந்துவிடுகிறது. இளம் பருவத்தினர் பெரும்பாலும் அடையாள நெருக்கடியை அனுபவிக்கிறார்கள். சுய மற்றும் தனித்துவத்தின் தெளிவான உணர்வை நிறுவ போராடுகிறார்கள். அடுத்து இளமை பருவத்தில் தார்மீக வளர்ச்சியுடைய அறநெறி வளர்ச்சியுடைய முக்கிய அம்சம் என்ன? மரபுக்கு முந்தைய ஒழுக்கம், பாரம்பரியத்துக்கு பிந்தைய ஒழுக்கம், உறுதியான ஒழுக்கம், வழக்கமான ஒழுக்கம். இந்த சமயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நிலை ஏற்படும் என்று சொன்னால், மரபுக்கு பிந்தைய ஒரு நிலை ஏற்படும். அதாவது இளம் பருவத்தில் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள். அதாவது இதர் வரைக்கும் கேள்வி கேட்காமல் ஆசிரியர்களோ பெற்றோர்களோ சொன்ன விஷயங்களை செய்தவர்கள் இந்த 15-16 வயதில் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இதை ஏன் நான் செய்ய வேண்டும், இதை செய்வதால் எனக்கு என்ன நன்மை என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்ற பொழுது இது மரபுக்கு பிந்தைய ஒழுக்கமாக மாறுகிறது. ஆகவே இளம் பருவத்தினர் மரபுக்கு பிந்தைய தார்மீக பகுத்தறிவு, கேள்வி எழுப்புதல் மற்றும் சமூக நெறிமுறைகள் மற்றும் தார்மீக கொள்கைகளை மதிப்பீடு செய்வதை நோக்கி நகர்கின்றார். எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்கிறார். இதையே நான் செய்ய வேண்டும், ஏன் சமூகம் இதை சொல்லுகிறது என்றெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்து இளமை பருவத்தில் எந்த வகையான நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகிறது? இந்த குமர பருவத்தில் திரவ நுண்ணறிவு, படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு, நடைமுறை நுண்ணறிவு, பகுப்பாய்வு நுண்ணறிவிலே எத்தனை வகை இருக்கிறது என்று பாருங்கள். இதில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. திரவ நுண்ணறிவு என்று சொன்னால் மாறிக்கொண்டே இருப்பது. திரவம் எவ்வாறு ரொம்ப லேசாக இருக்குதோ அங்கு இங்குமாக அலைபாக எடுத்து அதை நாம் இதெல்லாம் ரொம்ப லேசாக இருக்கிறது போல் திரவ நுண்ணறிவு. படிகப்படுத்தணும்னா ரொம்ப சாலிட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. அதாவது அறிவு பழக்கப்படுத்தப்பட்ட அறிவு அல்லது திடமான அறிவு என்று சொல்லணும்.
நடைமுறை நுண்ணறிவு என்பது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்வது. பகுப்பாய்வு நுண்ணறிவு என்பது எதையும் பகுத்து ஆராய்ந்து பெறக்கூடிய அந்த நுண்ணறிவு, பகுப்பாய்வு ஆராய்வு, அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ஆகவே திரவ நுண்ணறிவு என்பது தான் இந்த வயதில் இருக்குது, இளமை பருவத்தில். அதாவது மாறிக்கொண்டே இருக்கும். இது திடமானதாக இருக்க வாய்ப்பில்லை. திரவ நுண்ணறிவு சிக்கலை தீர்ப்பது மற்றும் மாற்றியமைக்கும் திறன் ஆகியவற்றுடன் தொடர்வது இளமை பருவத்தில் கணிசமான வளர்ச்சி அடைகிறது. அதனால்தான் திரவ நுண்ணறிவு சிக்கலை தீர்க்க கற்றுக்கொள்கிறோம், ஆனால் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் திட நுண்ணறிவை பெற்றுக்கொள்ளவில்லை இளம் பருவத்தினர். திரவ நுண்ணறிவு என்று அதனை சொல்லுகிறோம். ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். இளமை பருவ வளர்ச்சியின் முக்கிய உடல் பண்பு என்ன? வளர்ச்சி வீதத்தை குறைத்தல், உயரம் மற்றும் எடையில் விரைவான அதிகரிப்பு, தசை நிறை குறைதல், மோட்டார் திறன்களை உடல் உறுப்புகளுடைய அந்த திறன்களை உறுதிப்படுத்துதல். உயரம் மற்றும் எடையில் விரைவான அதிகரிப்பு என்பதுதான் இந்த இளமை பருவ வளர்ச்சியில் முக்கிய உடல் பண்பு. இந்த காலகட்டத்தில் இளம் பருவத்தினர் உயரம் மற்றும் எடையில் விரைவான அதிகரிப்பால் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கிறார்கள். அடுத்து, சமூக வளர்ச்சியின் எந்த அம்சம் இளம் பருவத்திற்கு முதன்மை மையமாகிறது? சமூக வளர்ச்சியில் எந்த அம்சம்? அதாவது நெருக்கம் இருக்கிறது, உருவாக்கம் இருக்கிறது, நேர்மை, தொழில் எல்லாம் இருக்குது. நெருக்கம், இன்டிமெசி என்பது ஒரு முக்கியமான இதுவரைக்கும் ஏதோ மற்றவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒருவன் தான் யாராவது ஒருவரோடு, அதனால தான் நட்பு என்பதெல்லாம் அதிகமாகிறது இந்த பருவத்தில். நெருக்கம், நட்பு, நெருக்கம் என்ற ஒரு நிலை இங்கே ஏற்படுகிறது. ஆகவே நெருக்கம் என்பதுதான் சமூக வளர்ச்சியுடைய எந்த அம்சம்? நெருக்கம். இளமை பருவத்தில் நெருங்கிய உறவுகளை உருவாக்குவதும் மற்றவருடன் நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்துவதும் தனிநபர்களுடைய முதன்மையான சமூக மையமாகிறது. எந்த அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு பெரும்பாலும் இளம் பருவத்தினர் புரிந்து கொள்வோடு தொடர்புடையது? பியாஜெட்டினுடைய அறிவாற்றல் வளர்ச்சியுடைய கோட்பாடு. அவர் தான் இது நிறைய சொல்கிறார். அதாவது சிறு குழந்தை முதல் குமரப்பருவத்தினர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் வளர்ச்சியை பற்றி பேசுபவர் இந்த பியாஜெட்டினுடைய கொள்கை. பியாஜெட்டினுடைய அறிவாற்றல் வளர்ச்சியினுடைய கோட்பாடு இந்த கட்டத்தில் இளம் பருவத்தினர் தங்கள் சிந்தனை மற்றும் பகுத்தறிவு திறன்களை எவ்வாறு வளர்த்துக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில் தொடர்புடையது. பின்வரும் இளமை பருவத்தில் கற்பவர்களுடைய அறிவாற்றல் வளர்ச்சியுடைய தொடர்புடைய முக்கிய பண்பு எது? ஈகோ சென்ட்ரிசம், பாதுகாப்பு, பொருள் நிரந்தரம், பிரதிபலிப்பு தர்க்கம். ஈகோ சென்ட்ரிசம் என்பது இளம் பருவ அறிவாற்றல் வளர்ச்சியுடைய சிறப்பியல்பு. இது மற்றொரு நபரின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்ப்பதில் அவர்களின் சிரமத்தை குறிக்கிறது. தாங்களாக வளர்வது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்கிறது, ஈகோ சென்ட்ரிசம். ஆனால் அப்படி இருந்தால் தான் வளர்ச்சியும் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக பிறரை நோக்கி செல்வாங்க. முதல்ல தன்னை வளர்த்து, அதாவது தன்னை வளர்த்து கொண்டால்தான் பிறரை வளர்க்க முடியும் என்ற ஒரு நிலை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்வதை போன்று ஈகோ சென்ட்ரிஸ். வேறு சட்டியில் ஈகோ சென்ட்ரிஸ் என்பது இளம் பருவ அறிவாற்றல் வளர்ச்சியுடைய சிரமம். மற்றொரு நபருடைய கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்ப்பது அவர்களுக்கு சிரமம் இருக்கும். தங்களுடைய நிலையிலே தான் பார்ப்பது. இது தவறு என்று சொன்னால் மற்றவர்கள் செய்வது தவறு என்று இவன் சொன்னால் இதுதான் உண்மை என்று அவன் நம்புவான். இளமை பருவத்தில் கற்பவர்களுடைய குறிப்பிடத்தக்க சமூக பண்பு என்ன? சக செல்வாக்கு, நண்பர்களோடு பழகக்கூடிய அந்த நட்பு, சக செல்வாக்கு. இந்த வளர்ச்சியின் போது இளம் பருவத்தினர் தங்கள் சகாக்களால் கணிசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இது அவருடைய நண்பர்களுடைய செல்வாக்கை ஒரு முக்கியமான சமூக பண்பாக மாற்றுகிறது. இளமை பருவத்தில் கற்பவர்கள் பெரும்பாலும் அதிக உணர்திறனை வெளிப்படுத்துகிறார்கள். இதை எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், சக மதிப்பீடு. கற்பவர்கள் பெரும்பாலும் அதிக உணர்திறனை வெளிப்படுத்துகிறார்கள். சக மதிப்பீடு, பியர் எவாலுவேஷன். இளம் பருவத்தில் தங்கள் சகாக்களால் எவ்வாறு உணரப்படுகிறார்கள் மற்றும் மதிப்பார்கள் என்பதில் அதிக உணர்திறனை காட்டுகிறார்கள். அதாவது மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன உணர்கிறார்கள் என்பது பாதிக்கும். இளம் பருவத்தினர் மற்றவர்கள் என்ன தன்னை பற்றி சொல்லுகிறார்கள் என்பது நிச்சயமாக பாதிக்கும். அதை அவர்கள் உணர்வார்கள், அதிகமாக உணர்வார்கள். ஆகவே தான் தங்களை பற்றி அதிகம் கவனம் செலுத்துவது, தங்களை அழகுபடுத்துவது கூட அதிக கவனம் செலுத்துவது பிறர் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக. பின்வருவனவற்றில் பருவ வயதினுடைய பொதுவான உணர்ச்சி பண்பு எது என்றால் உணர்ச்சி ஏற்ற இறக்கம், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் எமோஷன்ஸ். உணர்ச்சி ஏற்ற இறக்கம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் their எமோஷனல் கண்டிஷன். ஹார்மோன்கள் மாற்றங்கள் மற்றும் சமூக காரணிகளால் இளமை பருவத்தில் உணர்ச்சி ஏற்ற இறக்கம் ஒரு பொதுவான உணர்ச்சி பண்பு. இந்த வயதில் அது அதிகமாக எளிதாக உணர்ச்சி வயப்படுபவர்கள் இந்த குமர பருவத்தினர்.
இளமை பருவத்தில் கற்பவர்களுடன் தொடர்புடைய உடல் பண்பு எது என்று சொன்னால் வளர்ச்சி வேகம். ஏற்கனவே பார்த்தோம். இந்த கட்டத்தில் ஹார்மோன்கள் மாற்றங்கள் காரணமாக இளம் பருவத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கிறார்கள். பின்வருவனவற்றில் எது முடிவெடுப்பது தொடர்பான இளம் பருவ மாணவருடைய முக்கிய அறிவாற்றல் பண்பு என்றால் அனுமான சிந்தனையுடைய வளர்ச்சி. அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் என்று சொல்லுகிறோமே, அது கெஸ் ஒர்க் என்பதெல்லாம் இந்த வயதிலே அது ஏற்படுது. அனுமான சிந்தனையுடைய வளர்ச்சி. இளம் பருவத்தில் கற்பனையாக சிந்திக்கும் திறனை வளர்த்துவார். நிறைய கற்பனை ஓட்டம். ஆகவே தான் அந்த வயதிலே கவிதை எழுதுங்கள் என்று சொல்வார்கள், கட்டுரை வரையுங்கள் என்று சொல்வார்கள். எந்தெந்த வழிகளெல்லாம் அவர்களுடைய இந்த சிந்திக்கும் திறனை, கற்பனை திறனை வளர்க்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் பல்வேறு விதமான செயல்பாட்டிலே ஈடுபடுவார்கள். ஆகவே இளம் பருவத்தில் கற்பனையாக சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள் மற்றும் பல்வேறு செயல்களுடைய சாத்தியமான விளைவுகளை கருத்திலே கொள்கிறார்கள். உறவுகளை பற்றிய இளம் பருவ மாணவருடைய பொதுவான சமூக பண்பு என்ன என்று சொன்னால் சக நோக்கு நிலை. வீட்டிலே தங்க மாட்டார்கள். அந்த வயதிலே பிற நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புவார்கள். அதுதான் அவர்களுக்கு அனுபவத்தையும் கொடுக்கும். இளமை பருவத்தில் சகாக்கள் பெரும்பாலும் சமூக உறவுகளுடைய மையமாக மாறுகிறார்கள். ஆகவே சக நோக்கு நிலை ஒரு சிறப்பியல். கோல்பெர்க்கின் கோட்பாட்டின்படி, கோல்பெர்க் என்பவர் ஒரு சிறந்த உலகியல் அறிஞர். அவர் இந்த அறநெறி சார்ந்த சில கொள்கைகளை சொல்லியிருக்கிறார். அவருடைய கோட்பாட்டின்படி பின்வருவனவற்றில் எது இளம் பருவத்தில் கற்பவர்களுடைய குறிப்பிடத்தக்க ஒழுக்க பண்பு? வழக்கமான ஒழுக்கம், மரபுக்கு முந்தைய ஒழுக்கம், மரபுக்கு பிந்தைய ஒழுக்கம், தார்மீக வளர்ச்சி. வழக்கமான ஒழுக்கம் என்று இவர் சொல்லுகிறார். இளமை பருவத்தில் தனிநபர் பெரும்பாலும் தாழ்மை வளர்ச்சிட்டு வழக்கமான மட்டத்தில் என்ன, அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அல்லது சமூகம் என்ன சொல்லுகிறதோ அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்கம் என்று இவர் சொல்லுகிறார். அடையாள வளர்ச்சியுடைய தொடர்புடைய இளம் பருவ மாணவர்களுடைய முக்கிய உளவியல் பண்பு. அடையாள வளர்ச்சினா ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட். ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட், அடையாள வளர்ச்சி. அது எதுன்னா அடையாள ஆய்வு. இளம் பருவத்தில் தங்கள் அடையாள உணர்வை வளர்த்துக் கொள்வதற்கு ஆய்வு மற்றும் பரிசோதனை ஈடுபடுகிறது. இந்த கட்டத்தில் அடையாள ஆய்வு ஒரு முக்கியமான உளவியல் பண்பாக மாறுகிறது. ஐடென்டிட்டினா செல்ஃப் ஐடென்டிட்டி. பின்வருவனவற்றில் பொதுவாக இளம் பருவத்தினுடைய தொடர்புடைய பண்பு எது? விரைவான உடல் வளர்ச்சி என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இளம் பருவ மூளை வளர்ச்சியினுடைய முக்கிய அம்சம் எது என்று சொன்னால் மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை. இளம் பருவத்தில் அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிப்பதை காட்டுகிறார்கள். அவர்கள் சுருக்கமாக சிந்திக்கவும், பல முன்னோக்குகளை கருத்தில் கொள்ளவும், சிக்கலான சிக்கலை தீர்ப்பதில் ஈடுபடுகிறார்கள். இளமை பருவத்தில் எந்த உலகில் குணாதிசயம் முக்கியமாக இருக்கும்? அது என்ன? அடையாள ஆய்வு. ரொம்ப முக்கியமானது செல்ஃப் ஐடென்டிட்டி. தான் யார் என்பதை கண்டுபிடிப்பதிலே அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆகவே தான் ஆசிரியர் பெருமக்கள் அடிக்கடி உலகியல் ரீதியாக அவர்களை அணுகி அவர்களோடு கலந்து பேசி அவர்கள் எங்கே செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி வளர்ப்பிக்க வேண்டும். அடையாளம், தான் யார் என்ற ஒரு அடையாளம். ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் பொறுப்பு வாய்ந்த மாணவனாக இருக்கிறான், ஆனால் பல பேர் இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்தில் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிறது. ஆகவே தான் இந்த அடையாள ஆய்வு என்பது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. பின்வரும் பற்றி இளம் பருவத்தில் பொதுவான சமூக பண்பு எது? சகாக்களுடைய செல்வாக்கு. இது மீண்டும் மீண்டும் வருகிறது. இளப்பருவத்தில் பொதுவான உணர்ச்சி பண்பு உணர்ச்சி நிலையற்ற தன்மை. இளமை பருவத்தில் உருவாகும் அறிவாற்றல் பண்பு என்ன? சுருக்க சிந்தனை ஏற்கனவே பார்த்து விட்டோம். இளமை பருவத்தில் எந்த டொமைன் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகிறது? மேலே உள்ள அனைத்துமே இருக்கும். சமூக உணர்ச்சி, உடல், அறிவாற்றல் எல்லாம் 3 வகையான அந்த டொமைன்ஸ் இருக்கும். அதாவது காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் என்று சொல்லக்கூடிய 3 வகையான இயக்கங்களும் அவர்களிடத்தில் இருக்கும். இளமை பருவம் சமூக உணர்ச்சி, உடல் மற்றும் அறிவாற்றல் உள்ளிட்ட பல களங்களில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியுடைய காலமாகும். இளம் பருவத்தினுடைய கற்றல் ஊக்கத்தை எந்த காரணம் அடிக்கடி பாய்க்கிறது? சகாக்களுடைய அழுத்தம். அதாவது தன்னுடைய நண்பர்கள் பாராட்டுவதும் அவர்களை இயல்வதும் நிச்சயமாக பாதிக்கிறது. சகாக்களுடைய அழுத்தம் இளம் பருவத்தினுடைய கல்வி நடவடிக்கை ஈடுபடுவதற்கான உந்துதலை பாதிக்கும். பருவ வயதினரை புரிந்து கொள்வது கல்வியாளர்களுக்கு பொதுவான சவால் என்ன? இளம் அதாவது வளர்ச்சியில் பன்முகத்தன்மை இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்களோ அல்லது கல்வியாளர்களோ புரிந்து கொள்ள. வளர்ச்சியில் பன்முகத்தன்மை இருக்கும். சில பேர் எளிதாக, ஏன்னா வேகமாக வளர்வார்கள். சில பேருடைய மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த முதிர்ச்சி நிலை குறைந்து காணப்படும். ஆகவே இளம் பருவத்தில் பல்வேறு வளர்ச்சி முறைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இது கல்வியாளர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்களை புரிந்து கொள்வது மற்றும் பூர்த்தி செய்வது சவாலாக இருக்கும். பின் வரவனவற்றில் இளம் பருவத்தினுடைய கற்றல் விருப்பங்களுடைய தொடர்புடைய பண்பு எது? இளம் பருவத்திலே கற்றல் விருப்பங்களுடைய அதாவது லேர்னிங் ப்ரெஃபரன்சஸ் சொல்லுவார். கற்றல் விருப்பங்களுடன்
தொடர்புடைய பண்பு எது என்று கேட்டால் செயலில் கற்றல். இந்த வயதில் நிறைய செயல்பட்டு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயல்பாக நினைப்பார். இளம் பருவத்தில் பெரும்பாலும் சுறுசுறுப்பான நேரடியான கற்றல் அனுபவங்களை விரும்புகிறார்கள். அவை கற்றல் செயல்பாட்டில் தீவிரமாக அவர்கள் ஈடுபடுகிறார். அடுத்து வயது வந்தோரின் கற்பவர். அதாவது இதோடு நாம் இப்பொழுது நிறுத்திக்கொள்வோம். அதாவது ஏறத்தாழ பாதிக்கு வந்து விட்டோம். 2 முக்கியமான தலைப்புகளை நாம் இங்கே பார்த்து விட்டோம். அடுத்த தலைப்புகளை மிகவும் சுருக்கமாக சில கேள்விகளோடு அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலியில் வயது வந்தோர் வந்து கற்பவர், தமிழ் அடல்ட் லேர்னர்ஸ் என்று சொல்லுவோம். வயது வந்தவருடைய கற்றல் பண்புகள், அடல்ட் லேர்னர்ஸ் அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன என்று பார்ப்போம். வயது வந்தோர் கற்பவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்வது, பயனுள்ள கல்வி திட்டங்கள் மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் உத்திகளை வடிவமைப்பு முக்கியமானது. நான் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், வயது வந்தவர்கள் எதை கற்றுக்கொள்ள என்றால் அவர்களுக்கு பயனுள்ள கல்வி திட்டங்களா, ஈவன் ஒரு கல்வி ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை படிப்பது கூட தங்களுக்கு அது உதவுமா, தனிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்யுமா என்று பார்த்து தான் இந்த அடல்ட் லேர்னர்ஸ் என்பவர்கள் எந்த ஒரு பாடத்தையும் ஏற்பார். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரை போல் அல்லாமல் இந்த அடல்ட் லேர்னர்ஸ் தனித்துவமான அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக பண்புகளை கொண்டிருக்கிறார்கள். அவை அவர்கள் எவ்வாறு கற்றல் மற்றும் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பாதிக்கின்றன. இந்த விரிவான இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அறிவாற்றல் வளர்ச்சி. அடல்ட் லேர்னர்ஸுடைய அறிவாற்றல் வளர்ச்சி என்றால் என்ன? வயது வந்தோருக்கான கற்றல் பண்பில் மிக முக்கிய அம்சம் அறிவாற்றல், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சி. குழந்தைகளைப் போல் அல்லாமல் பெரியவர்கள் முழுமையாக வளர்ந்த அறிவாற்றல் கட்டமைப்பு கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுடைய கற்றல் செயல்முறைகளை கணிசமாக பாதிக்கிறது. புதிய தகவல்கள் ஏற்கனவே உள்ள மன கட்டமைப்புகளுடன் இணைக்க பெரியவர்கள் தங்கள் முன்னறிவு மற்றும் அனுபவங்களை பெறுகிறார்கள். மிக எளிதாக இவரிடத்தில் நடக்கிறது. ஏனென்றால் ஒரு முதிர்ச்சி இருக்குது, அறிவு முதிர்ச்சி இருக்கிறது. இந்த அறிவாற்றல் செயல்முறையானது ஆக்கப்பூர்வவாதம் என்று குறிப்பிடப்படுகிறது. இங்கு பெரியவர்கள் தங்கள் தற்போதைய மன மாதிரிகளின் அடிப்படையில் புதிய புரிதலை உருவாக்குகிறார்கள். பெரியவர்கள் எவ்வாறு அறிவை கற்றுக்கொள்கிறார், தக்க வைத்துள்ளார், பயன்படுத்துகிறார் என்பதை இந்த பண்பு பாதிக்கிறது. அடுத்து முயற்சி. வயது வந்தவருக்கான கற்றலில் உந்துதல் முக்கிய பங்கு, மோட்டிவேஷன். ஆகவே இனிஷியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த உந்துதல், முயற்சி இருக்கிறது. பெரியவர்கள் பெரும்பாலும் கற்றலுக்கான உள்ளார்ந்த உந்துதல்களை, அதாவது வெளியிலிருந்து வராது. இந்த பாடத்தை எடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அடல்ட் லேர்னர்ஸ், முதிர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் எதை படித்தால் தங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய விருப்பங்கள், தொழில் நோக்கங்கள், சுய முன்னேற்ற ஆசைகளுடன் இணைந்த கல்வியை நாடுகிறார்கள். வேலை தேவைகள் அல்லது வெளிப்புற வெகுமதிகள் போன்ற வெளிப்புற உந்துதல்களும் வயது வந்தவருக்கு கற்றலை பாதிக்கலாம், அது இல்லாமல் இருக்காது. ஆனால் உள்ளார்ந்த உந்துதல் தான், அதாவது இன்டர்னல் மோட்டிவேஷன். இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. அடல்ட் லேர்னர்ஸை பொறுத்தவரையில் அருமையான கேள்வியும் கூட. உள்ளார்ந்த உந்துதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். முந்தைய அனுபவங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு அதிகம் இருக்கும். அதன் அடிப்படையிலே புதிய முடிவுகளை எடுப்பார்கள். பெரியவர்கள் கற்றல் சூழலில் அனுபவங்களுடைய செல்வத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த அனுபவங்கள் கற்றல் செயல்பாட்டில் ஒரு சொத்தாகவும் சவாலாகவும் இருக்கும். நேர்மறை அனுபவங்கள் நிச்சயத்தன்மையை மேம்படுத்தலாம், அதாவது கற்றலுடைய அந்த நிச்சயத்தன்மையை மேம்படுத்தலாம் அல்லது புரிந்துணர்வை எளிதாக்கலாம். அதே சமயம் எதிர்மறை அனுபவங்கள் கற்றலுக்கு தடைகளை உருவாக்கவும் முடியும். வயது வந்தோருக்கான கல்வியில் இந்த முன் அனுபவங்களை அங்கீகரிப்பதும் மேம்படுத்துவதும் ஒரு அர்த்தமுள்ள மற்றும் பயனுள்ள கற்றல் அனுபவத்தை உறுதி செய்ய மிக முக்கியமானது. அடுத்து சுய கருத்து. வயது வந்தவர்கள் கற்பவர்கள், வயது வந்த நிலையில் கற்பவர்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட சுய கருத்தை, செல்ஃப் ஐடென்டிட்டி, செல்ஃப் கான்செப்டை கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுடைய சுய கருத்து, நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் அடையாளம் ஆகியவெல்லாம் அடங்கும். இந்த சுய கருத்து அவருடைய கற்றல் அணுகுமுறை, கல்வி நடவடிக்கையில் ஈடுபட விருப்பம் மற்றும் மாற்றத்திற்கான திறந்த தன்மை ஆகியவற்றை பாதிக்கிறது. கல்வியாளர்கள் வயது வந்தவருடைய சுய கருத்தை அங்கீகரித்து மதிக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு என்று சுய கருத்து இருக்கிறது. இப்போ அடல்ட் லேர்னர்ஸ் என்று சொல்கின்ற பொழுது 20 வயதுக்கு பிற்பாடு அடல்ட் லேர்னர், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களை ஓரளவுக்கு அந்த அடல்ட், முதலாம் ஆண்டை சொல்ல முடியாது, ஒருவேளை அந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் எல்லாம் நிச்சயமாக சுய கருத்து இருக்கும். அதை அங்கீகரித்து மதிக்க வேண்டும். அவர்களின் சுய உணர்வோடு ஒத்துப்போகும் நேர்மறையான மற்றும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை வளர்க்க வேண்டும். கற்க தயார் நிலை, ப்ரீடிஸ்பொசிஷன் டு லேர்னிங்.
ஸோ கற்ற தயாராக இருப்பது வயது வந்தவருடைய குறிப்பிடத்தக்க பண்பு. குழந்தைகள் போல அதை தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய. அதனால தான் நிறைய இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங், அந்த தொடர் அந்த தொலைதூர கல்வியெல்லாம் அதிகம் பேர் இன்று படிக்கிறார்கள். 50 வயது 60 வயது உள்ளவர்கள் கூட படிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தயார் நிலையில் இருப்பது, அதைத்தான் அது குறிப்பிடுகிறது. குழந்தைகள் போல் அல்லாமல் பெரியவர்கள் பொதுவாக அறிய வேண்டிய தேவை அல்லது அடைய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட இலக்கை உணரும்போது கற்றலிலே ஈடுபடுவார்கள். உறுதியான பலன்கள் அல்லது விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்பும்போது கற்றலின் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்வதில் அவர்கள் அதிக விருப்பம் கொண்டுள்ளார்கள். வயது வந்து கற்றுக்கொள்பவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை உடனடியாக பயன்படுத்துவது தயாராக இருப்பதை காட்டுகிறார்கள். இது கற்றல் செயல்முறை மிகவும் நோக்கமாகவும் நடைமுறையாகவும் ஆக்குகிறது. கற்றலுக்கான நோக்கு நிலை. பெரியவர்கள் கற்றலில் சிக்கலை மையமாக கொண்ட நோக்கு நிலையை கொண்டுள்ளனர். ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங், அதுதான் அதிகமாக அவர்கள் அது என்னென்றால் அது வாழ்க்கைக்கு பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு கற்றலை விரும்புகிறார். கற்றலில் சிக்கலை மையமாக கொண்ட நோக்கு நிலையை கொண்டிருக்கிறார். தீர்வை மையமாக கொண்ட பொருத்தமான மற்றும் நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய கற்றல் அனுபவங்களை அவர்கள் விரும்புகிறார்கள். வயது வந்து கற்பவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடி பதில்களை தேடுகின்றனர் கற்றுக்கொள்வதால். இது சிக்கலை தீர்க்கும் மற்றும் நடைமுறை பயன்பாட்டை பயனுள்ள வயது வந்தோருக்கான கல்வியினுடைய மிக முக்கியமான கூறுகளாக மாற்றுகிறது. அடுத்து தனிப்பட்ட வேறுபாடுகள். வயது வந்தோர் கற்பவர்கள் மாறுபட்ட பின்னணிகள், அனுபவங்கள், திறன்கள் மற்றும் கற்றல் பாணிகளை கொண்ட பல்வேறு குழுக்களாக இருப்பார்கள். இந்த தனிப்பட்ட வேறுபாடுகளை அங்கீகரிப்பது மற்றும் இடமளிப்பது நெகிழ்வான மற்றும் உள்ளடக்கிய கற்றல் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கியமானது. இன்க்ளூசிவ் லேர்னிங், உள்ளடக்கிய கற்றல். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு கற்பித்தல் என்பதுதான் அந்த உள்ளடக்கிய கற்றல், உள்ளடக்கிய கற்பித்தல். வயது வந்தோருக்கான கல்வியாளர்கள் பல்வேறு கற்றல் விருப்பத் தேர்வுகள் மற்றும் திறன்களுக்கு இடமளிக்கும் வகையில் அவர்களுடைய அறிவுறுத்தல் முறைகள், பொருட்கள் மற்றும் மதிப்பீடுகளை வடிவமைக்க வேண்டும். சில கேள்விகளை முன்வைப்போம். ஊக்கத்தின் அடிப்படையில் வயது வந்தோருக்கான பொதுவான பண்பு என்ன? உள்ளார்ந்த உந்துதல் ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்டர்னல் மோட்டிவேஷன் தான் அடல்ட் லேர்னர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது வெளியிலிருந்து வற்புறுத்த முடியாது, தங்களுக்கு தேவை என்று உணர்ந்து படிப்பவர்கள் தான் இருப்பார்கள். உள்ளார்ந்த உந்துதல். வயது வந்தோர் கற்பவர்கள் பெரும்பாலும் உள்ளார்ந்த உந்துதலை, இன்டர்னல் மோட்டிவேஷனை கொண்டிருப்பார்கள். அங்கு அவர்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள்கள், ஆர்வங்கள் மற்றும் சாதனை உணர்வால் உந்தப்பட்ட கற்கும் விருப்பம் அவர்களுக்கு உள்ளிருந்து வருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. வயது வந்தோரின் கற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்திய முந்தைய அனுபவங்களை விவரிக்கும் பண்பு எது? அனுபவ கற்றல். அதாவது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அனுபவங்களில் இரண்டிலிருந்தும் கற்றுக்கொள்வது அந்த அனுபவ கற்றல். எது நமக்கு ஒத்து வரும், எது ஒத்து வராது என்பதை புரிந்து கொள்வது அனுபவமிக்க கற்றல். வயது வந்தோருக்கான கற்றலிலே முந்தைய அனுபவங்களுடைய பங்கை இது வலியுறுத்துகிறது. அனுபவ கற்றல் புதிய அறிவை ஏற்கனவே உள்ள அனுபவங்களுடன் இணைக்க அனுமதிக்கிறது. கற்க தயாராக இருப்பது தொடர்பாக வயது வந்தோருக்கான பொதுவான பண்பு என்ன என்று பார்த்தால், தேவையை உணரும் போது கற்றுக்கொள்ள தயார் நிலை இருப்பார். தேவை இல்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர்கள் இருக்காது. தேவையை கருதி தான் அவர்கள் கற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருப்பார்கள். அது முக்கியமான கருத்து. கற்க தயாராக இருப்பது தொடர்பாக வயது வந்தோர் பொதுவான பண்பு, தேவையை எதிர்நோக்கி தான் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார்கள். வயது வந்தோர் கற்றல் அவசியம் அல்லது அவருடைய வாழ்க்கை அல்லது வாழ்க்கை இலக்குகளுக்கு பொருத்தமானது என்று அவர்கள் நம்பும்போது பொதுவாக அவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். வயது வந்தவருடைய சுய கருத்துடன் தொடர்புடைய பண்பு எது? நிலையான மனநிலை, திரவ நுண்ணறிவு, நிலையான சுய மதிப்பீடு மற்றும் தழுவல், வரையறுக்கப்பட்ட சுய விழிப்புணர்வு. நிலையான சுய மதிப்பீடு மற்றும் தழுவல், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நிலையான சுய மதிப்பீடு. ஏன்னா இப்பொழுது செல்ஃப் கான்செப்ட் என்பது நான் யார், என்னுடைய பலங்கள் என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையான செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எவாலுவேஷன், அது சுய மதிப்பீடு என்பது அவர்களிடத்தில் இருக்கும். நிலையான சுய மதிப்பீடு மற்றும் அடாப்டபிலிட்டி, அதற்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது இந்த தழுவல் என்பது. வயது வந்தோர் தங்கள் சுய கருத்தை தொடர்ந்து மதிப்பீடு செய்து மாற்றி அமைக்கிறார்கள். பெரும்பாலும் தங்கள் கற்றல் அனுபவங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நாடுகிறார்கள். வயது வந்தோருக்கான கற்றல் நோக்கு நிலை பற்றிய முக்கிய பண்பு என்ன? கூட்டு கற்றல். வயது வந்தோர் கற்றவர் பெரும்பாலும் கூட்டு கற்றல், தொடர்புகளை மதிப்பிடுதல் மற்றும் சக மற்றும் பயிற்றுவிப்பாளர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள்.
ஏனால் எந்த விதமான தயக்கம் இருக்காது, வெட்கமோ அல்லது பயமோ இருக்காது. ஏனென்றால் தங்களை பற்றி அவர்கள் முழுவதும் அறிந்திருக்கின்ற காரணத்தால் பிறரோடு எளிதாக எந்த ஒரு விவாதத்திலும் அவர்கள் ஈடுபட முடியும். ஆகவே வயது வந்தோர் கற்பவர் பெரும்பாலும் கூட்டு கற்றல், தொடர்புகளை மதிப்பிடுதல் மற்றும் சக மற்றும் பயிற்றுவிப்பாளரோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். வயது வந்தோருக்கான எந்த பண்பு கற்றலை உடனடியாக பயன்படுத்துவதற்கான தேவை உள்ளடக்கியது என்று சொன்னால் நிகழ்காலத்தை மையமாக கொண்ட கற்றல். அதாவது என்ன கேள்வி, இதெல்லாம் ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப உள்ளே போய் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வயது வந்தோருக்கான எந்த பண்பு கற்றலை உடனடியாக பயன்படுத்துவதற்கான தேவையை அது என்னவாக இருக்க முடியும்? நிகழ்காலத்தை மையமாக கொண்ட கற்றல். ஏற்கனவே பல அனுபவங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவை, தாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எந்த படிப்பு அவசியம், நிகழ்காலத்தை மையமாக கொண்ட கற்றல். வயது வந்தால் தங்கள் தற்போதைய பாத்திரங்கள், தற்போதைய நிலைகள் அல்லது சூழ்நிலைகளில் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய அறிவு மற்றும் திறன்களை தேடுகிறார்கள். வயது வந்தவருடைய எந்த பண்பு சிக்கல் மைய கற்றல் அணுகுமுறைக்கான அவருடைய விருப்பத்துடன் தொடர்புடையது? எந்த பண்பு? சிக்கல், ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங், பிரச்சனை அடிப்படையிலான கற்றல். வயது வந்து கற்றவர் பெரும்பாலும் சிக்கல் அடிப்படையிலான கற்றலை விரும்புகிறார்கள். கற்றலில் அவர்களுடைய சுய திசை நிலைகள் குறித்து, செல்ஃப் டைரக்ஷன், சுய திசை நிலைகள் குறித்து வயது வந்தோர் கற்பவருடைய பண்பு என்ன? அதாவது சுயமாக இயக்குவது மற்றும் அவருடைய கற்றலுக்கு பொறுப்பேற்பதால் முக்கியமான ஒரு கருத்து. வயது வந்தோர் கற்பவர்கள் பொதுவாக சுயமாக தங்களை வழிநடத்திக் கொள்வார்கள், தங்கள் கற்றலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள், தங்கள் கற்றல் இலக்குகளை அமைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் முக்கியமான. வயது வந்தோருக்கான எந்த பண்பு புதிய அறிவை அவர்களுடைய தற்போதைய புரிதலுடன் இணைக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உள்ளடக்கியது? எந்த பண்பு புதிய அறிவை அவருடைய தற்போதைய புரிதலுடன், அதாவது ஒருங்கிணைந்த கற்றல், இன்டகிரேட்டட் லேர்னிங் சொல்கிறோம். ஏற்கனவே உள்ள அனுபவத்தை இப்பொழுதுள்ள அனுபவத்தோடு இணைத்து புதிதான ஒன்றை கற்றுக்கொள்வது என்பதுதான் ஒருங்கிணைந்த கற்றல், இன்டகிரேட்டட் லேர்னிங் என்பது. ஆகவே அது நன்றாக புரிந்து கொள்வோம். வயது வந்தால் தங்கள் கற்றலுடைய பொருத்தத்தையும் ஆழத்தையும் மேம்படுத்தி புதிய அறிவை ஏற்கனவே உள்ள புரிதல்கள் ஒருங்கிணைக்க விரும்புகிறார்கள். வயது வந்தோர் கற்பவர்கள் விருப்பமான கற்றல் வேகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பண்பு என்ன? வயது வந்தோர் கற்பவருடைய விருப்பமான கற்றல் வேகத்தின் அடிப்படையில் அவருடைய பண்பு என்ன என்று சொன்னால், தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் மாறுபட்ட கற்றல் வேகம். தங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, ஆகவே கற்றலில் வேகத்தை அதிகரிக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். வயது வந்தோர் கற்பவர்கள் பெரும்பாலும் அவருடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் திறன்களுக்கு ஏற்ற கற்றல் வேகத்தை விரும்புகிறார்கள். இது நெகிழ்வுத்தன்மை மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை அனுமதிக்கிறது. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது 2 பகுதிகளைத்தான் முடித்திருக்கிறோம். இதற்கே 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. நாம் அடுத்த காணொளியில் எந்த விதமான கலைப்பும் இல்லாமல், எந்த விதமான ஃபிசிக்கல் ரியாலிட்டி, இந்த போன பவர் கட், இன்டர்நெட் கட் என்றெல்லாம் இல்லாத ஒரு நிலையில் அடுத்த காணொலியிலே இன்று மாலையே கூட நாம் கொடுப்போம். இப்பொழுது இதை நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். தயவு கூர்ந்து இதை பார்த்து கொடுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனைகளை என்னுடைய அந்த இமெயில் ஐடி, நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் சொல்லுங்கள், அல்லது என்னுடைய குரூப்பிலும் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். பல விதமான உங்களுக்கு அந்த நல்ல மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடிய அந்த கான்டென்ட்னா, அந்த புரிந்த பொருள் நிறைந்த அந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு தர நான் இருக்கின்றேன். ஆகவே அந்த கேள்விகள் மற்றும் இது போன்ற காணொளிகள் எல்லாவற்றையும் அந்த குரூப்பிலே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் குரூப்பிலே சேர்ந்து கொண்டீர்கள். ஏனென்றால் என்னுடைய அந்த யூடியூப் அந்த தம்ப்நெயிலே நான் கொடுத்துருக்கேன். அந்த முதல் பக்கத்திலே வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு போட்டு என்னுடைய நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன். இதை தவிர்த்து நீங்கள் இன்னொன்றும் செய்யலாம். நீங்கள் இன்னும் அதிகமாக பலவற்றை ஆங்கிலத்தில் இருப்பதையும் லேசாக பார்த்து கொள்ள வேண்டிய ஆசை இருக்குமானால், சில எல்லா தமிழில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் @JCEC நான் ஏற்கனவே அதையும் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய அந்த அட்ரஸ்லேயே கொடுத்துருக்கிறேன். உள்ளே யூடியூப்பினுடைய அந்த பாக்ஸ் இருக்கிறது, அதுக்குள்ளும் நீங்கள் சென்று பார்க்கலாம். @JCEC என்ற அந்த ப்ரொஃபைல் என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே நுழைந்தால் அங்கு நெட் என்று நான் போட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 ஆங்கிலத்தில் தமிழத்திலும் 100க்கு அதிகமான காணொலிகளை நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பை இது ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. உங்களுடைய மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களது ஆதரவை தாருங்கள். நான் உங்கள் நிறைய செய்ய காத்திருக்கின்றேன்.